بسم الله الرحمن الرحيم. நம்ம ஹதீஸ் தலைவர் ஹதீஸ் நூல்கள் எப்படி திரட்டப்பட்டது என்ற செய்திகளை பார்த்து வருகிறோம். அப்போ துவக்கமாக அந்தந்த ஊரில் உள்ளவங்க ஹதீஸுகளை திரட்டினாங்க. பிறகு அதை தொகுத்து என்ன செஞ்சாங்க, அடுத்த தலைமுறையில் உள்ளவங்க வேற ஒரு வகையாக அவங்க திரட்டினாங்க. அவங்க எப்படி திரட்டினாங்கன்னா, அந்த சஹாபாக்கள் வரிசையில் தொகுத்தாங்க. அதில் இந்த சஹாபாக்களுடைய சொல்லு, தாபியன்களுடைய சொல்லு இதெல்லாம் நீக்கிட்டாங்க. இதுக்கு பிறகு என்ன வருதுன்னு கேட்டால், மூன்றாவது தலைமுறையில் உள்ளவங்க புகாரி, முஸ்லீம் இதெல்லாம் தெரிஞ்சு யாருக்கு கிதாபு சொல்லுவாங்க இல்லையா, புகாரி, முஸ்லீமு, அபு தாவூது, திருமதி, நசை, இப்னு மாஜா, பஸாரு இவங்களெல்லாம் என்னன்னு கேட்டால் ரெண்டு வேலைகளை செய்கிறாங்க. ஒன்று இந்த துவக்கப்பட்ட அந்த ஹதீஸுகளை இவங்களும் போய் தேடி எடுத்து ஆய்வு செஞ்சு பாடத்தலைப்பின் கீழே கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த முஸ்னத் அஹ்மது ஹம்பலை எடுத்தீங்கன்னா இந்த தலைப்பில் ஹதீஸ்ன்னு எடுக்க இயலாது. அபூபக்கர் அறிவித்த ஹதீஸ்ன்னு எடுத்தால் நம்ம தேடக்கூடிய தலைப்பை என்ன செய்ய முடியாது, பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. தொழுகைன்னு தலைப்பு எடுத்துக்கிறது, தொழுகை ஹதீஸையா ஒரு இடத்துல கொண்டு வர்றது. அந்த தொழுகையிலே பல பாடம் இருக்கும். உழு செய்கிறது, உழு முறிக்கிறது, தக்பீர் கட்டுறது, ருக்கு செய்கிற முறை, ஒரு தலைப்பா ஹதீஸுகள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மூன்றாம் தலைமுறையில் உள்ள அறிஞர்கள் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு எளிதாக்கி கொடுக்கணும். இது ஓரளவுக்கு அவங்க திரட்டி இருந்தாலும் இது அதிக பயன் தரக்கூடியதாக இல்லை, மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய வகையில் இல்லை என்று நீ இந்த 6 கிதாபை பார்த்தா அப்படி இருக்கும். புகாரி எடுத்தாலும், முஸ்லீம் எடுத்தாலும், வியாபாரம், திருமணம், கொடுக்கல் வாங்கல், குற்றவியல் சட்டம், நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத்துன்னு இப்படி தான் என்ன செய்யும் அந்த நூல்கள்லாம் தலைப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயத்தை தேடி எடுக்கும்போது அந்த பாடத்தில் போய் எடுத்துக்கலாம். அப்போ இவங்க சஹாபாக்கள் வரிசையும் கணக்கில் எடுத்துக்கிறல, ஊர்வாசிகள்ங்கிற கருத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளல. இவங்க எதை எடுக்கிறாங்கன்னா மெசேஜ், அதில் என்ன கருத்து இருக்கிறது என்கிற அடிப்படையில் இவங்க புகாரி, முஸ்லீம் எல்லாம் ஹதீஸுகளை தொகுக்கிறாங்க. இதுதான் முதல்ல இந்த மாதிரி தலைப்பின்களை வந்ததுனால மக்கள்கிட்ட பிரபலியமாகுது. ஹதீஸ் அது யூஸ் இல்லாமல் இருக்கல, அதை எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை தேடி எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்தால் தான் மக்கள் அதில் போய் ஆர்வம் காட்டுவாங்க. மொத்தத்தையும் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் படித்தாதான் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். 30,000 ஹதீஸை ஒரு தொகுத்துருக்கிறாருன்னா 30,000ல் விரல தைக்கிறது எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ருக்கு செய்கிற முறை எங்கே இருக்குன்னு எங்கே கண்டுபிடிக்கிறது, அது அங்கங்கே கிடக்கும். 2000வது ஹதீஸ்லையும் இருக்கும், 3024 ஒன்று இருக்கும், 7000ல் ஒன்று இருக்கும், இப்படி என்ன இருக்கு. இது யாராலையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தேடி எடுக்கவும் முடியாது, ஒரு செய்திக்காக வேண்டி அனைத்தையும் படிக்கவும் முடியாது. அப்போ அவங்களெல்லாம் ஒரு ஆவணத்துக்கு உதவுமே தவிர, அவங்க செஞ்ச வேலைகள் ஒரு ரெக்கார்டு, ஒரு ஆவணமாக உதவுமே தவிர பொதுமக்களுக்கு அமல் செய்யக்கூடியவங்களுக்கு உதவாது. அப்போ இந்த இதெல்லாம் திடீர்னு இவரையா ஃபேமஸ் ஆனாருன்னு விளங்கிக்கணும். இதுக்கு பல சேவைகள் எல்லாரும் செஞ்சிருக்கும் பொழுது அது என் புகாரிங்கிறவர் மட்டும் திடீர்னு நிற்கிறாரு, அவர் 256ல் மூத்தா போறாரு. அப்போ ரொம்ப ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் தலைமுறை பிந்தின ஒரு ஆள் தான். இவருடைய நூல் அப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம், முஸ்லீம், திருமதி இவங்களுடைய இது காரணம் என்னன்னு கேட்டால், இவங்க எல்லாருமே முதல்ல கவனித்தது என்னன்னு கேட்டால், பாடத்தலைப்பின் கீழே ஹதீஸுகளை தொகுக்கணும். அப்போ இதுவும் கஷ்டமான வேலை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க யாரிடத்திலிருந்து படித்தார்களோ அந்த ஆசிரியர்களிடமிருந்து, இப்போ அகமது இப்னு ஹம்பல்கிட்ட இவர் படிச்சிருக்காரு. புகாரி பூரா நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னாலும் அகமது இப்னு ஹம்பல்கிட்ட ஒரு ஹதீஸ் கூட இருக்காது. எனக்கு அகமது இப்னு ஹம்பல் சொன்னார்னு என்ன இருக்காது, ஒரு ஹதீஸ் கூட இருக்காது. இவர் அகமது இப்னு ஹம்பல்கிட்ட அவர்கிட்ட செய்திகளை படித்தாலும் இவர் திரட்டுவதற்கு என்ன செய்கிறாருன்னா, அந்த அகமது இப்னு ஹம்பல் யார்கிட்ட கேட்டாரோ அவர்கிட்ட இவரும் கேட்கக்கூடிய காலத்தில் இருக்கிறார். அப்போ அகமது நம்மளை சொல்லணும். அகமது இப்னு ஹம்பலும் இவர் உஸ்தாது மாணவராக இருந்தாலும் ஒரு 10 வயசு முன்ன இருக்கிறாங்க. அகமது இப்னு ஹம்பல் ஒரு செய்தியை சொல்றாருன்னா அவர் யாரிடத்தில் கேட்டு சொல்றாரோ அந்த ஆளை இவரே பார்க்க முடியும், புகாரியை பார்த்துட முடியும். அவர் அங்கே போய் கேட்டுருவாரு. இவற்றையும் கேட்டுக்கிட்டாலும் என்ன செய்வாரு,
ஒரு ஆள் குறையுதுல. இவர் சொல்லி அவர் சொன்னார்னு சொல்வதை விட அவரிடத்திலே போயிட்டா நல்லா இருக்குமா இல்லையா? அதனால நீங்க புகாரி முஸ்லிம் தேடி பார்த்தீங்கன்னாலும் எனக்கு அஹ்மது இப்னு ஹம்பல் அறிவித்தார்னு ஆரம்பிக்கிற ஹதீஸ் ஒன்றும் கூட இருக்காது. ஆனால் அவருடைய மாணவர் இவர் அஹ்மது இப்னு ஹம்பல் தான் இவர் படித்தா கூட அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னார்னு ஒரு செய்தியை கூட காண முடியாது. அப்போ இதில் என்ன அதில் கவனத்தில் கொண்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த அறிவிப்பாளருடைய அளவு குறைக்கணும். இப்போ இவர்கிட்ட கேட்டான்னு வைங்களேன், இவரை சொல்லி அவரை சொல்ல மாட்டார். இவர் விட்டு அவர்கிட்ட போயிடுவோமே. ஏன் ஒரு ஆள் கூட இவர்கிட்ட அவர்கிட்ட ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் இருந்தாங்கன்னா மூத்தா போயிட்டா தான் அதை எடுத்துக்குவாரு. இவர் ஒரு காலம் இவர் ஒரு காலம். அவர் வழியை அவர் அறிவிச்சாருன்னா அவர் வழி இல்லை. இவர் தான் இருக்கிறார், அவர் இல்லை. அப்போ இவர்கிட்ட இருந்து தான் அவர்கிட்ட போக முடியும். ஆனால் 3 அறிவிப்பாளர் ஒரே காலத்தில் இருக்காங்கன்னு வைங்க, ஒரே காலத்தில் ஒருத்தருக்கு அறிவிப்பாங்க. இவர்கிட்ட இவர் கேட்டிருப்பாரு, இவர்கிட்ட இவர்கிட்ட கேட்டுப்பாருன்னு வந்தால் அவர் இவர்கிட்ட கேட்டு இவர்கிட்ட எடுத்துக்கிற மாட்டார். உங்களுக்கு யார் சொன்னாங்க அங்கே வந்துடுவார், உங்களுக்கு யார் சொன்னாலும் இங்கே வந்துடுவார். இங்கேருந்து ஆரம்பிப்பார் அவர். அதனால தான் அவருடைய அறிவிப்பாளர்கள் அந்த குறைந்த அளவு அறிவிப்பாளர்களுக்குள்ள அதை கொண்டு வருவது கொஞ்சம் மெனக்கெட்டார். புகாரி முஸ்லீம் போன்ற அறிஞர்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக உழைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு வகையில் இந்த நூல்கள் பிரபலியம் அடைஞ்சது காரணமாச்சு. இது முக்கியமானது. மக்கள்கிட்ட பிரபலியம் அடைகிறதா இருந்தால் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் இருக்குதோ அப்படிதான் பிரபலியமாகும். மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எளிமையான முறையில் நூல்கள் இருக்குமே, ஆனால் அது மக்கள்கிட்ட ஈஸியாக சென்றடைஞ்சு எல்லாரும் ஹதீஸ் புக்குகளை எழுதி காப்பி எடுத்து அவங்க பிரிண்ட் போட்டு விற்க முடியாத அந்த காலத்தில் வீட்டிலேருந்து காப்பி எடுத்து அனுமதி வாங்கி எழுதி கொண்டு போய் எல்லாரும் வைத்து கொண்டு அவருடைய மாணவர்கள் அடுத்த தலைமுறை கொண்டு போய் இப்படி பரவுனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இவங்க தேர்ந்தெடுத்த இந்த தலைப்பு வாரியிலான ஒரு விஷயம். அதுலேயும் இந்த 6 பேரில் புகாரி 6 கிதாப் போகிறாங்கல்ல, இந்த சிகார் சித்தாங்கிற பேர்லாம் இதை வச்சு தான் வருது. இந்த 6 பேர் தான் தலைப்பு வாரியாக எழுதுனவங்க. அதுக்கு முந்தினவங்கெல்லாம் சீனோட்டா போன காரணம் என்னன்னா தலைப்பு வாரியா இல்லை. இவங்க தலைப்பு வாரியா எழுதுனதுனால சரியான 6 கிரந்தங்கள்ங்கிற சிகாக சித்தான்னு பேர் இருக்குல்ல, அது நம்மளா கொடுத்துக்கிட்டது, மக்களாக கொடுத்துக்கிட்டது. அந்த மாதிரியான அந்த பேர் பிரபலியம் அடைஞ்சதுக்கு காரணம் இந்த அமைப்பு. இதில் புகாரி ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள். அவர் என்னன்னு கேட்டால் பொதுவாக ஹதீஸில் உள்ளவங்க ஃபிக்குகளை உள்ளடக்கத்தில் அதிகமாக ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. ஹதீஸ் துறையில் உள்ளவங்க இது யார் சொன்னான்னு அறிவிப்பாளர் தான் பார்ப்பாங்க. அந்த செய்தியில் என்ன இருக்குதோ அதில் என்னென்ன சட்டங்கள்லாம் கிடைக்குமோ அதில் கவனம் செலுத்த மாட்டாங்க. மற்ற ஹதீஸ் கலை அறிஞர்கள்லாம் அது வேறு டிபார்ட்மெண்ட். அதாவது சரியான ஹதீஸு தவறான ஹதீஸ் என்று சொல்கிறது தான் இவங்க வேலை. அதை எடுத்து வைத்துக்கொண்டு இதில் இதுக்கு ஆதாரம் இருக்குது, இதில் அதுக்கு ஆதாரம் இருக்கிறது, இதுலேருந்து இப்படி வழங்கலாம், அதுலேருந்து இப்படி வழங்கலாம்னு சிந்திக்கிறாங்களே அவங்க வேற. அவங்க ஆய்வாளர்கள், மெசேஜ் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் என்று சிலர் இருந்தாங்க. அது மாதிரி சனதுன்னா அறிவிப்பாளர் சொல்லக்கூடிய ஆட்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சிலர் இருந்தாங்க. சிலருக்கு 2 தகுதியுமே இருந்தது. அதில் புகாரிக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இவரை பொறுத்தவரைக்கும் என்ன செய்வார்னு கேட்டால் ஆள்லாம் கரெக்டாங்கிறதையும் பார்ப்பாரு, தலைப்பு வாரியாக அமைச்சுக்கிடுவார். அதில் ஒரு ஹதீஸைய புகாரில் எடுத்தீங்கன்னா 20 இடத்துல இருக்கும். புகாரில் எடுத்தால் ஒரே ஹதீஸை 20 இடத்துல 30 இடத்துல 10 இடத்துல 5 ஒரு ஹதீஸ் தான். ஒரே அறிவிப்பாளர்கள் ஒரே 7000 ஹதீஸுங்கிறாங்க. கழிச்சு பார்த்தா 2000 தான் தேரும். எல்லாத்தையும் ரிப்பீட்டெல்லாம் கழிச்சு பார்த்தா எவ்வளோ தேரும்? 2000 தான் அதில் தேரும். அவர் ஏன் இவ்வளோ ஆக்குனார்னு கேட்டால் ஒரு ஹதீஸில் 10 சட்டம் கிடைக்குன்னு வைங்க, 10 தலைப்பில் கொண்டு போடுவார். அதை ஒரு ஹதீஸில் 10 சட்டம் சிந்திச்சு பார்ப்பாரு, இதில் என்னென்ன சட்டமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு. இப்போ உதாரணமாக இஜாத்து முறையை ரசூலுல்லாஹ் தாமதமாக்குனாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. ஏன் ரொம்ப மக்கள்லாம் தூங்கி வழிஞ்சாங்க, சிறுவர்கள் பெண்கள் எல்லாம் தூங்கி வழிஞ்சாங்க, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் லேட்டாக்கி அப்புறமேல் சொல்லுவாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்கும். இதை என்ன செய்வார், இஷாவை தாமதப்படுத்துதல் தலைப்பில் கொண்டாந்து போடுவார். அதுக்கப்புறம் சிறுவர்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம், சிறுவர்கள்லாம் தூங்கினான்னு வருதுல அந்த கருத்தில் இருக்குது, அதையும் என்ன செய்வார் காட்டுவார். பள்ளிவாசலில் தூங்கலாம்னு இப்போ தலைப்பு போட்டு அந்த இது கொண்டாந்து போடுவார். ரசூலுல்லாஹ் லேட்டாக்கணும் எல்லாம் தூங்கிட்டாங்க பள்ளிவாசலில். அப்போ ஒரு ஹதீஸ் தான். அந்த ஹதீஸை சும்மா ஒரு தகவலாக எடுக்காமல் என்ன செய்வார்னு கேட்டால் பாடத்தை தலைப்பு கொடுத்துருவாரு. தலைப்பு கொடுத்தா என்ன அர்த்தம், இந்த கருத்து இதில் இருக்குது. ஒரு ஹதீஸை பல இடத்துல திருப்பி வைப்பார். வேலை மனக்கிட்டு செஞ்சார், நீங்கள் எடுத்துக்கணும் என்ன தலைப்பு கொடுத்துருக்காரு நீங்கள் பார்க்கணும். அப்போ இவர் ஒரு ஆய்வாளராகவும் இருக்கிறார். அந்த ஹதீஸுகள்ல இருந்து எத்தனை சட்டம் எடுக்க முடியுமோ, ஒரு பெருநாள் தொழுகைன்னு ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வைங்களேன், திடலில் போய் தொழுதாங்கண்டு இதை பார்த்தீங்கன்னா 9 இடத்துல இருக்கும். ஏன் அவ்வளோ இடத்துல இருக்குன்னா 9 வெவ்வேறு செய்திக்கு சொல்லுவார். ஒரு ஹதீஸ் தான்
முதல் வரியில ஒரு சட்டம் கிடைக்கும், அதுக்கு தலைப்பை போட்டுருவாரு. ரெண்டாவது வரியில ஒரு சட்டம் கிடைக்கும், அந்த தலைப்பையும் இதை மறுபடியும் கொண்டு வருவாரு. இப்படியான ஒரு வகையில புகாரி ஒரு சிறந்து விளங்குகிறது. அதுல என்ன செய்யறாங்கன்னா, அந்த தலைப்பு வாரியா எடுப்பதுல இப்படி கவனம் பெரும்பாலும் செலுத்துவது யாரும். ஒரு ஹதீஸை ஒண்ணுல போட்டு அதான் போட்ட மறைவு ரெண்டாவது முன்பு போயிடுவாங்க. அதான் முதல்ல போட்டோம்ல 12வது ஹதீஸா போட்ட மறைய 120 சொல்லணும் இப்படின்னு மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க. இவர் என்ன செய்வார்னு கேட்டா, மக்களுக்கு சட்டம் எடுப்பதற்கு தான் அந்த ஹதீஸுகளை நம்ம தொகுக்கிறோம். ஒரு இதுல எத்தனை சட்டம் எடுக்க முடியுதோ அத்தனை கோணத்திலையும் மக்களுக்கு கொடுத்தாதான் அது அவங்களுக்கு நல்லா பயன் தரும், அவங்களுடைய சிந்தனை கூர்மையாகும். அப்படிங்கிற வகையில அந்த புகாரில் அந்த ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. எல்லாத்துக்கும் மிஞ்சி நிக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, இந்த வகையில் ஒரு கூடுதலாக என்ன செய்யறாரு, கவனம் செலுத்தினார். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த புகாரி முஸ்லிம் அந்த 6 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 4 பேரை விட்டுருங்க. அபூதாவுது, நசை, திருமதி, இப்னு மாஜா இவங்களெல்லாம் ஹதீஸை ஆய்வு பண்ணி சரியான அறிவிப்பாளர், மோசமான அறிவிப்பாளர்லாம் கவனிக்கக்கூடிய ஆளுக்கு தான். ஆனா புகாரி என்ன அளவுகள் வச்சுக்கிட்டாருன்னா, இந்த சஹீஹுல் புகாரின்னு ஃபேமஸா இருக்கு ஒரு கிதாபு, இதில் நான் பதிவு செய்யறதா இருந்தால் சஹீஹ்னு தெரிஞ்சா மட்டும்தான் பதிவு செய்வேன். அவர் உறுதியா அவர் என்ன செஞ்சாரு, வேற அவர் மீறி உணர்ந்து இருக்கலாம் பலவீனமானது, அவரே தெரிஞ்சு என்ன செய்ய மாட்டாரு, லைவ் ஆனதை நான் போட மாட்டேன், ஆய்வு செய்வேன். ஆள் சரியில்லைன்னா அந்த ஹதீஸை என்னுடைய இந்த நூலில் என்ன செய்ய மாட்டேன், பதிவு செய்யவே மாட்டேன் என்ற ஒரு கொள்கை முடிவை எடுத்துக்கொண்டு, இது கூடுதலான வேலை. இது அதாவது முதல்ல தலைப்பு வாரி அமைச்சது அது ஒரு கூடுதலான வேலை. 2ஆம் தலைமுறைக்காரங்க செஞ்சாங்க இல்லையா, சஹாபாக்கள் வழியாக இருக்காங்க இல்லையா, அதை கூடுதலா தலைப்பு வாரியா அமைச்சது கூடுதல் வேலை. ஒரு ஹதீஸ்லயே பல தலைப்புக்கு கீழே கொண்டு வந்தாரு, அதுவும் 2வது கூடுதலான ஒரு ஆய்வை காட்டுகிறது. 3வது என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அந்த ஹதீஸுகள் எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணுவாரு. இந்த ஆளுக்கு சரியா, யார் சரியில்லை, இவர் அவங்க பார்த்துருக்குறாங்களா, சந்திச்சிருக்கிறாங்களா, இவர் அவர்கிட்ட கேட்டது உண்மைதானா, அவர் வரலாறு என்ன, இவர் வரலாறு என்ன, இதுகளையும் திரட்டி வைத்துக் கொண்டு எதெல்லாம் டவுட்டா வருதோ தள்ளிடுவார். இதுல பொண்ணு புகாரிங்கிற நூல் என்ன செய்ய மாட்டாரு, இவரை வேற வேற புக்குகள் எழுதியிருக்கிறாரு. அதபுல் முஃபரதுன்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு, அதுல எல்லாத்தையும் எழுதுவாரு, சரியானதும் இருக்கும் தவறானதும் இருக்கும். அது மாதிரிலாம் எழுதினா அது ஃபேமஸ் அடையில. இந்த புகாரிங்கிற பேர்ல சஹீஹுல் புகாரின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பேர்ல கிதாபுக்கு சஹீஹ்னு பேர் வச்சு எழுதலாம். அது ஜாமிஉஸ் சஹீஹ்னு வச்சாரு. சரியான ஹதீஸுகளின் திரட்டு. இதுல நான் தவறான ஹதீஸுகளை எனக்கு தெரிஞ்சு என்ன செய்யல, நான் வைக்கவே இல்லை. அப்ப நம்ம திருமதி இருக்காருன்னு வைங்களேன், அவர் என்ன செய்வார்னு கேட்டா எல்லாத்தையும் எழுதுவாரு. எல்லாத்தையும் எழுதி என்ன செய்வார்னு கேட்டா, அவர் பார்வையில எது சரியோ அது குறிப்பிடுவாரு, எது தவறு அதை குறிப்பிடுவார். அந்த நூல்ல எல்லாமே இருக்கும். அந்த நூல்ல இருக்கு, ஹாதா ஹதீஸுன் சஹீஹுன், இது சரியான ஹதீஸு, இது ஒரு நடுத்தரமான ஹதீஸு, இது பலவீனமான ஹதீஸ் என்ன செய்வாரு, ஓரளவுக்கு அங்கங்க குறிப்பிடுவார். அப்ப நம்ம அதை கலந்து இருக்குமோ என்னவாகுது, அது நம்ம தேடி ஒரு முடிவு தப்பாவும் சொல்லுவார். சில நேரங்கள்ல இப்படி செஞ்சிருவாங்க. முஸ்லீம் என்பவர் இந்த ஒரு கண்டிஷன்ல உள்ளவர் தான். முஸ்லீம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, சரியானது தான் நான் எழுதியிருக்கிறேன், அதனால புகாரி முஸ்லீம் மற்றவரை டாப்ல நிக்கிற காரணம் அவங்களுடைய அலசல்ல, அவங்களுடைய ஆய்வுல எது தவறு என்று படுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு செய்தியும் அதை பதிவு செய்ய மாட்டாங்க. புகாரில் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களே ஒருத்தர் கெட்டவர் நல்லவர் நினைச்சிருப்பாங்க, அது பின்னாடி உள்ளவங்க சொல்லி ஆய்வு செய்யும் போது தெரிய வேணும். நம்ம கழிச்சிக்கிறோம், அது ஒரு விஷயம். மனிதர்கள் தானே, புகாரியா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் அவர் மனிதர் தானே. அவரும் சில ஆட்களை கெட்டாலும் நல்லா நினைச்சிருக்கலாம், நல்ல ஆளுக்கு கெட்டாலும் நினைச்சிருக்கலாம், அப்படியான செய்திகள் இருக்கலாம். ஆனா மற்றவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கே தெரியும் நல்ல ஆளு இல்லைன்னு அதையும் பதிவு பண்றாங்க. அவங்களுக்கே தெரியும் பலவீனமான ஆளு, அதையும் என்ன செய்வாங்க, பதிவு பண்ணுவாங்க. அப்ப திருமதி இப்படி செஞ்சுட்டாரு. நசை, அபூதாவுது அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த ஒரு கணக்கே எடுத்துக்க எல்லாத்தையுமே போட்டாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு எது சரின்னு பட்டுச்சோ போட்டாங்க. லைவ் ஆனதும் இருந்தது, நான் சஹீஹ மட்டும்தான் இதுல சொல்லி இருக்கிறேன் என்று அவங்களுக்கு கேரண்டி கொடுக்கல. அபூதாவுதோ நசையோ இப்னு மாஜாவோ என்ன செய்யல, இந்த நூலில் நான் சரியானதை மட்டும்தான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லல. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருந்ததுனாலதான் இந்த 6ல எது மேல வருது, புகாரி முஸ்லிம் மேல வந்துருது. ஏன்னா அவங்க 2 பேருமே சரியான ஹதீஸை தவிர வேற ஒன்றை நான் எழுத மாட்டேன்,
அதுக்காக இதுக்குள்ள எல்லா சரியான ஹதீஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சரியானதை தவிர மற்றதை எழுத மாட்டாரே தவிர இன்னும் பல சரியான ஹதீஸ்கள் இல்லாம இருக்கலாம். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. இவர் எழுதுனதோட முடிஞ்சு வச்சுன்னு கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, தவறு என்று தெரிகிற ஒரு ஹதீஸை நான் இதில் எழுத மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தொகுத்தாரு. ஆனால் அவர் விட்ட பல ஹதீஸ்கள் சைகா உண்மையில் இருக்கவும் செய்கிறது. அதுக்கு சில பேர் பின்னாடி வந்து நினைஞ்சாங்க, அது 6ஆம் தலைமுறையில் அதுக்கு சில உறுப்புகள் எல்லாம் பண்ணாங்க. அது இதெல்லாம் சேர்த்துருக்கலாம், விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அது பின்னாடி என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அது இப்போ ஆனால் என்னன்னு கேட்டால், தவறானதுன்னு தெரிஞ்ச ஒன்றை கூட அவர் போடலை புகாரியில். அதனால புகாரியோட அறிவிப்பாளர் வந்துட்டாருன்னு சொன்னாலேயே அதையே ஒரு ஆதாரமாக காட்டுவாங்க எல்லாரும். ஒரு ஹதீஸ் சைகா லைஃபான்னு பேசும் பொழுது புகாரியோட அறிவிப்பாளர் இவர், புகாரில் அவருடைய அவர் அறிவித்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நம்பகமானவருமாங்க. ஒரு நம்பகமானவருக்கு தனி ஆதாரம் தேடுறதை விட்டுட்டு எதையும் ஆதாரமாக காட்டுவாங்க. இவர் புகாரி அறிவிப்பாளர், இவர் புகாரி அறிவிப்பாளர் என்ன அர்த்தம்? அவர் அழகாக ஃபில்டர் பண்ணி வடிகட்டி தான் அந்த ஆட்கள் என்ன செய்வார், இவர் போடுவார். சும்மா ஏனதானம் உள்ள ஆட்கள்லாம் எழுத மாட்டாருங்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆனார். அப்போ அந்த வகையில் இவங்க 6 பேரும் பாட தலைப்பு இருக்கு இல்லையா, அந்த தலைப்பு வாரியை அமைத்ததில் இவங்க ஒரு தனி வழியை காட்டினாங்க. அதில் புகாரி என்ன செஞ்சார்னா சரியானதை மட்டும்தான் எழுதுனேன், முஸ்லீம் என்ன செஞ்சார்னா சரியானதை மட்டும்தான் எழுத வேண்டாரு. அதுலையும் அப்போ 2 சமமாக தானே இருக்கணும். புகாரியும் சரியான ஹதீஸை எழுதுவேங்கிறாரு, முஸ்லீமும் சரியான ஹதீஸை எழுதுவேங்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது முதலிடத்தில் எதை வைக்கணும்? எல்லாரும் புகாரியை வைக்கிறாங்க, நம்மளும் அதை வைக்கிறோம். அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணால் எது முதலிடத்தில் நிற்கும்? புகாரின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டால், சரியானது என்பதற்கு இலக்கணம் எதையெல்லாம் சரியானது ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் இலக்கணம் வைக்கிறாங்க. இன்னென்ன மாதிரி இருந்தால் சரின்னு ஒருத்தர் சொல்லுவார், இல்லை இப்படி இருந்தாலே போதும்னு இன்னொருத்தர் சொல்லுவார். அவங்க சரியானதுன்னு சொல்வதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அளவுகோல் வைக்கிறாங்க, தனித்தனி இலக்கணம் வச்சிருக்கிறாங்க. அந்த இலக்கணத்திலையும் இவருடைய இலக்கணம் முஸ்லீமுடைய இலக்கணத்தை விட ஒருபடி மேலே இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், மற்ற தகுதியெல்லாம் யாவும் சக்தி அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு விஷயத்தில் புகாரிக்கும் முஸ்லீமுக்கும் கருத்து வேறுபாடு வரும். என்ன வேறுபாடுன்னு கேட்டால், இப்போ இஸ்மாயில் என்பவர் இப்ராஹிம் இருந்து கேட்கிறாரு. இஸ்மாயில் அறிவிக்கிறாரு, யார்கிட்ட அறிவிக்கிறாரு? இப்ராஹிம் இருந்து அறிவிக்கிறாருன்னு வருது. இப்படி வந்தா 2 பேருடைய வரலாறு பார்க்கணும். இஸ்மாயில் தான் யாரு, எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு? இப்ராஹிம் தான் யாரு, அவர் எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு? இந்த மாதிரி பார்த்து அப்ப ஒரே காலமா இருக்கிறாங்கன்னு வைங்க. அவர் இறக்குற காலத்துக்கு முன்னாடியே இவர் நெஞ்சார் பிறந்துட்டாரு, பிறந்து ஒரு 15 வயசு அந்த அளவுக்கு அடைஞ்சிட்டாரு. அப்ப கண்டிப்பா அவரை பார்த்துருக்க முடியும். உதாரணம் 80ல் ஒருத்தர் மூத்தா போறாருன்னு வைங்க. 80ல் மூத்தா போயிருக்கும் போது இவர் 65ல் பிறந்தாருன்னு வைங்க. முதல் அறிவிப்பாளர் 80ல் மூத்தா போயிட்டாரு, 2வது அறிவிப்பாளர் 65ல் பிறக்கிறாரு. அப்ப அவர் மூத்தா போய் எத்தனை வயசு இவருக்கு? 15 வயசு ஓரளவு கேட்கலாம் தானே. 15 வயசா இவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பார்த்துருக்கணும், கேட்டிருக்கணும். 5 வயசா இருக்குங்களா சரியா வராது. அவர் 80ல் ஒருத்தர் பிறக்கிறாரு, இவர் 75ல் பிறக்கிறான்னு வைங்க. 75ல் பிறந்து 5 வயசு பிள்ளையாவும் இருப்பார். 5 வயசு பிள்ளை என்ன அதிர்ச்சி கேட்கும்? அப்ப இது சரி வராது, இது தள்ளிடுவாங்க. அப்ப இந்த விஷயத்துல இப்படி ஒருத்தர் சந்திச்சாருங்கிற விஷயம் இருக்குல்ல, இதுல புகாரி என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு காலத்தில் வாழ்ந்தது மட்டும் பத்தாது. அதாவது இவர் 80ல் மூத்தா போறாரு, அவர் 60ல் பிறக்கிறாரு, அவங்க 2 பேரும் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது போதாது புகாரி சொல்றாரு. வேற என்ன வேணும்? இவர் அவரை பார்த்தான்னு தனி ரெக்கார்டு கிடைக்கணும். ஒரு காலத்தில் வாழ்ந்து பார்க்காம இருக்கலாம்ல, ஒரு காலத்தில் வாழ்ந்துருப்பாங்க,
பார்க்காம இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஒரு வகையை கூடுதலாக்குறாரு புகாரி. முஸ்லீம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காங்க, இவர் சொன்னார், இவர் நம்பகமான ஆள் வேற சொல்றீங்க, அவர் சொன்னார்னா அது நம்பிக்கிற வேண்டியதானே, பார்த்துருக்காரு, அதுல விளங்கத்தானே இருங்கிறார் அவர். அதாவது அவர்கிட்ட ஒருத்தர் அறிவிச்சார்னு சொன்னா எப்படின்னு கேட்டா இப்படி வைங்களேன், இப்ராஹிம் வழியாக இஸ்மாயில் அறிவித்தார், இப்படி வருதுன்னு வைங்க. இப்ராஹிம் வழியாக இஸ்மாயில் அறிவித்தார். இந்த வழியாக அறிவித்தார்னு சொல்லும் பொழுது அவரை பார்த்திருக்கணுங்கிற அர்த்தம் அதுல வராது. அவர் வழியாகன்னா அவர் ஒரு ஆளுக்கு சொல்லி அப்படி வந்திருக்கலாம்ல, இடையில ஒரு ஆள் வழியா வந்திருக்கலாம். ஆனா இப்ராஹிம் எனக்கு அறிவித்தார் அப்படின்னு இஸ்மாயில் சொன்னார்னு வைங்க. இஸ்மாயில் சொல்றாரு எனக்கு இப்ராஹிம் அறிவித்தார், இது சந்திச்சாங்கன்னு அதில் வழங்குது. இப்படி இருந்தா தான் புகாரி ஏற்றுக்குருவார். புகாரி என்ன செய்வாரு, அதாவது இவர் இந்த இரண்டாவது அறிவிப்பாளர் சொல்லணும், நான் அவரை சந்திச்சேன், அவர் எனக்கு சொன்னார், அவர் சொல்வது என் காதால் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், அவரும் சொல்லணும். அல்லது அவர் சொல்லாம வேற ஒருத்தங்க என்ன செய்யணும், அந்த ஆட்களை இடம் போடுவாங்கல்ல, அவங்க ரெக்கார்டு எழுதணும். இவர் இவருடைய சபையில் அவர் மாணவராக இருந்தாரு, இவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவரும் அதுல கிளாஸ்ல இருந்திருக்கிறார், வேற ஒரு ஆதாரத்தை கொண்டு கிடைக்கணும். அப்ப புகாரி இமாம் என்ன பண்றாருன்னா, நினைவாற்றல், அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஒழுக்கம், அதுக்கெல்லாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கண்டிஷன் தான். அது என்னென்ன கண்டிஷன்லாம் போடுவாங்கன்னு பின்னாடி வருவோம். ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கு என்னென்ன கண்டிஷன் வச்சு அதை எடுக்கிறாங்கிறத நான் கடைசியா சொல்லுவோம். ஆனா இந்த ஒரு கண்டிஷன்ல மட்டும் வேறுபடுறாங்க. எந்த கண்டிஷன்ல, சமகாலத்தில் வாழ்ந்து இருந்தாலேயே, சந்திக்க வாய்ப்பு இருந்தாலேயே போதும், சந்தித்தார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்று முஸ்லிம் சொல்றாரு. புகாரி என்ன சொல்றாரு, சந்திக்க வாய்ப்பு இருக்க வேண்டும், சந்தித்தும் இருக்க வேண்டும். யாரிடமிருந்து இவர்கிட்ட இவர் கேட்கிறார்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் அவர் சொல்லி இவர் கேட்டார் என்பதற்கு என்ன வேணும், நேரடியான ரெக்கார்டு வேணும். ஒரு காலத்துல ஒருத்தர் காலத்துல வாழ்ந்திருப்பாரு, இவர் மக்காவில் இருந்திருப்பாரு, அவர் மதினாவில் இருந்திருப்பாரு, இவர் மக்காவுக்கு மதினாவுக்கு வந்தே இருக்க மாட்டார், அவர் மதினாவுக்கு மக்காவுக்கு வந்தே இருக்க மாட்டார், இப்படி சந்திச்சிருப்பாரு. ஒரு காலத்துல இருந்தா கூட சந்திக்காம இருக்கலாம்ல அப்படின்னு புகாரி கேட்கிறாரு. அப்ப இவருடைய அந்த கூடுதலான அந்த கண்டிஷன்ல இந்த மாதிரி சில டவுட்ஃபுல்லானது கழிஞ்சிடும். முஸ்லீம் இதுல என்ன இருக்கு, ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காங்க, சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏற்று போட்டு விட்டுருவாரு. அதுல சந்திக்காமலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. முஸ்லீமுடைய அறிவிப்புல இவற்றிலிருந்து அவர் அறிவித்தார் என்று சொன்னால் சந்தித்திருக்க வாய்ப்பு அதிகமா இருந்தாலும் ரெண்டு பேரும் சந்திக்காமல் இருக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. புகாரியுடைய அறிவிப்புல என்ன வராது, அப்படி வராது. இவற்றிலிருந்து அவர் அறிவிக்கிறார்னா கண்டிப்பா என்ன இருக்குன்னு, இவருக்கும் அவருக்கும் சந்திப்பு உண்டு. அப்ப இதுல கண்டிஷன்ல கொஞ்சம் கடுமையா போட்டா அது வரைக்கும் கூடி போயிருங்க. அதான் கண்டிஷனை கொஞ்சம் கடுமையா போட்டாங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபில்டர், ரெட்ட ஃபில்டர் ஆகுதுல. இது ஒத்த ஃபில்டர் போட்டாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யறாரு, ரெண்டு ஃபில்டர் கூட வடிகட்டுறாரு. அப்ப இந்த சந்தித்தார்களா இல்லையாங்கிற டவுட் வர்றதை கூட, சின்ன டவுட், அதிக டவுட் இல்லை, சின்ன டவுட் வருது, அந்த டவுட் வருவதையும் நான் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு புகாரி சொல்றாரு. முஸ்லீம் இப்படி சொல்றாரு. முஸ்லீம் சொல்வதை தான் அனைவரும் ஏற்றுக்கொள்றாங்க. அந்த திருமதி அபுதாரத்தை எல்லாருமே அதிகமான ஹதீஸ்களை அறிஞர்கள் யாருடைய ஏற்றுக்கிறாங்க, சந்திச்சான்னு தனி ஆதாரம் வேண்டியதில்லை, இவர் நல்லால அவர் நல்லால அவர் சேர்ந்து இவர் அறிவிக்கிறாருன்னா சந்திச்சான்னு விளங்கிட வேண்டியதானே, இப்படிங்கிறத அதிகமான பேர் எடுத்துக்கிட்டாங்க. அதிகமான பேர் எடுத்தாலும் தரத்தில் எது கூடுனது, சகிங்கிற தள்ளக்கூடாதுங்கிறதுக்கு வேணா அதை ஏற்றுக்கலாமே தவிர இவருடைய கண்டிஷன் அவருடைய கண்டிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா புகாருடைய கண்டிஷன் கொஞ்சம் என்ன இருக்குது, இன்னும் கொஞ்சம் உயர்ந்த தரத்தை காட்டுகிறது. ஒரு சில ஹதீஸ்கள் விஷயத்துல இவரை விட அது கொஞ்சம் ஃபில்டர் இருக்கு, நல்லா இருக்குது, அதனால புகாரி முதல்ல போயிட்டார். அந்த புகாரி சரியான ஹதீஸுக்கு போட்ட கண்டிஷன்ல முஸ்லீம் அவர் எல்லா வகையிலும், புகாரியுடைய மாணவர் தான் முஸ்லீம், அவரும் லேசப்பட்ட ஆள் கிடையாது, அவரும் நல்ல ஆய்வாளர், நல்ல திறமையான ஆளு, அவரும் நல்ல ஆட்களுடைய தராதரங்கள் அறிஞ்சவர், வரலாற்றில் ரொம்ப வரலாற்று ஒவ்வொருத்தருடைய வரலாறுகளையும் திரட்டினவர், அதுலாம் குறைவு கிடையாது. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தில் புகாரி என்ன செய்யறாரு, தனிச்சு வழங்குறாரு. இந்த ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னது, முதல் சொன்னது ஒரு ஹதீஸிலே பல சட்டம் எடுக்கிறார்ல, அதாவது இது ஆய்வுலையும் ஒருபடி மேல நிற்கிறாரு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ்ல எத்தனை சட்டம் கிடைக்குமோ அத்தனை தலைப்புல கொண்டு அது போடுவார். ரிப்பீட் ஆகிறத பற்றி வைக்கப்பட மாட்டார். என்ன சொன்னதை எழுதியிருக்க, நம்ம என்ன செய்வோம், நேற்று சொன்னது இன்னைக்கு சொன்ன வேற மாதிரி பயான் பண்ணுறது அப்படி வருதா இல்லையா, பயான் பண்ணும்போது போன வாரம் சொன்ன ஹதீஸ் வாரம், போன வாரம் வேற பாயிண்ட் சொல்லியிருப்போம்,
இந்த வாரம் வேற பாயிண்ட்டுக்கு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது பேசுற ஆளுக்கு என்ன வரேன், இதே ஊர்ல இதே சபையில தானே போன வாரம் அந்த ஹதீஸ் சொன்னோம், இந்த வாரம் இதை சொன்ன ஒரு மாதிரியா பார்ப்பாங்களே அப்படின்னு பேச்சாளர்கள்லாம் உங்க தயக்கம் வரும்ல, அதெல்லாம் இவர் கிடையாது. போன வாரம் வேற விஷயத்துக்கு சொன்னேன், இந்த வாரம் அதுல இருந்து வேற சட்டத்துக்கு சொல்றேன் அப்படின்ற அடிப்படையில் என்ன செய்யறாரு, யாரை பத்தியும் வெக்கப்படாம யாரை பத்தியும் கவலைப்படாம அதுல என்னென்ன கிடைக்குதோ 100 சட்டம் கிடைச்சா அந்த ஹதீஸ் 100 இடத்துல இருக்கும். புகாரியில ஒரு ஹதீஸ்ல 100 சட்டம் கிடைச்சா அதில் நம்ம யோசிச்சு பார்ப்போம், இதுல இல்லாம இப்படி சட்டம் கிடைக்கும் அவ்வளவு நுணுக்கமும் பார்த்திருப்பாரு. பார்த்தீங்கன்னா இது அந்த தலைப்பு கொடுத்துற தலைப்பை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இந்த ஹதீஸ்ல இது இருக்குதுன்னு விளங்குறதா இருந்தா ரொம்ப ரொம்ப கூர்மையான ஒரு அதே வேலையாவே நோண்டிட்டு இருக்கிறாருன்னா அவங்க தெரியாகும். அப்படிதான் ஆச்சரியப்படுவோம், இதெல்லாம் எப்படி இதுக்குள்ள இருக்குன்னு வழங்குறாரு. அதை வச்சுதான் நம்மளே இன்னைக்கு குர்ஆனுடைய நம்ம சட்டங்களை எடுக்கிறோம்னு சொன்னா அவங்க லேஸ் படி தந்திருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல இருந்து பல சட்டங்கள் எடுத்து நீ சொல்றோம்னு கேட்டா இந்த பாதையை போட்டு தந்தவர் யாரு, புகாரி. அவருக்கு ரொம்ப நம்ம என்ன செய்யணும், நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதிகமான வகையில அவரு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை ஒழுங்கா தொகுத்து தந்தார். அப்ப இந்த வேலையை இவங்க செய்யறாங்க. யாரு, புகாரி 256 சொல்லிட்டோம், முஸ்லீம் 261 அவருடைய மௌத்து, அபூதாவூத் 275, நசை 303, திருமதி 279, இப்னு மாஜா 273. இவங்கெல்லாம் அந்த 300க்குள்ள உள்ளவங்க எல்லாருமே. நசை மட்டும் 303 போயிட்டாரு, 3 கழிச்சு பார்த்தா எல்லாம் 300 அந்த ரேஞ்சில் உள்ளவங்க. இப்படியான ஹதீஸ்களை இவங்க தொகுத்தாங்க. இப்ப இன்னும் சொல்ல போனா நான் முதல்ல சொன்னேன்ல, இவங்க ஒருத்தர கதவு தட்டிக்கிட்டு ஒருத்தரையா போடலாம் திரட்டுல இல்லைண்டு. நீங்க வேணா ஒரு புகாரி கிதாப் முதல் வால்யூம் எடுத்துக்கோங்க. முதல் வால்யூம்ல ஒரு 1ல இருந்து 100 ஹதீஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்காக வேண்டி 1வது ஹதீஸ்ல என்ன செய்யுங்க, 100 வரைக்கும் எடுத்துக்கோங்க. 100 வரைக்கும் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த 100ல ஒரு 10க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் மாலிக் இமாம் வழியா அவர் கிடைச்சிருக்கும். அது குறிப்பிடுவாரு. 10க்கு மேல மாலிக் நேரம் கேட்டிருக்க மாட்டாரு. இவர் காலத்துல மாலிக் இல்ல, இவர் புகாரியுடைய காலத்துல மாலிக் இமாம் மூத்தா போயிட்டாங்க. ஆனால் மாலிக் இமாமுடைய அவர்கிட்ட படித்தவர்கள் இருப்பாங்கல்ல, அவர் என்ன செய்யறாரு, மதீனாவுக்கு போவாரு. மாலிக் இமாம் யாரெல்லாம் படிச்சிருக்கிறா கேட்பாரு. அவங்கள்ட்ட எல்லாம் போய் உங்க உஸ்தாத் என்ன ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்பாரு. அப்படி 100ல 10 வருஷம் பாத்துக்கிறேன், ஒவ்வொரு ஊர்லயும் 10 குறையாம இருக்கும். தமிழ்ல அறிவிப்பாளர்களுக்கு மொழிபெயர்ப்புல போட மாட்டாங்க, சஹாபி பேர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அறிவிப்போர் அபூ ஹுரைரா அவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க தமிழ்ல. அதனுடைய அரபியில பாத்தீங்கன்னா எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார்னு சொல்லி வரும் பொழுது அதுல யார் வருவா, மாலிக் இமாம் வருவாங்க. 100ல 10 வருவாங்க கண்டிப்பா. ஒவ்வொரு நூர்லயும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 10 ஹதீஸ் என்ன செய்யும், மாலிக் இமாம் தவிர மாலிக்கிட்ட நேரடியா வராது. மாலிக்குடைய மாணவர்கிட்ட கேட்டிருப்பாரு, இல்லாட்டி மாணவருக்கு மாணவர்கிட்ட கேட்டிருப்பாரு. இந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு 10 இருக்கும். ஷுஅபாங்கிறவர்கிட்ட எடுத்துட்டீங்கன்னா அதுவும் இதே ரேஞ்சில் இருக்கும். 100க்கு 10 ஹதீஸ் யாராக இருப்பாரு, இவர் நம்ம தப்பு அந்த கதையை பில்டப் பண்ணி விட்டாங்க. ஒரு ஹதீஸ் காண்டு பிரயாணம் பண்ணி போவாரு, காடு மெட்டெல்லாம் அழைச்சிக்க. ஆமா, அவனை போய் எங்க ஆய்வு பண்றது, காடு மெட்டெல்லாம் அலைஞ்சு போய் இதெல்லாம் கூட குறைய சொன்னது திரட்டி வச்சிருக்கிறது. நம்ம எப்படி இந்த புகாரி வச்சுக்கொண்டு நம்ம ஆய்வு செய்யறோமோ, இந்த ஹதீஸில் நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்ம இன்னைக்கு ஹதீஸில் வச்சு ஆய்வு செய்யறோம். இந்த ஆய்வு செய்யறோம்னா இந்த ஹதீஸை திரட்டினதுலயோ இதுல நமக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அவங்க செஞ்சாங்க, அதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம், சில வேலைகளை செஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் இவங்களும் புகாரி முஸ்லீம் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்தந்த ஊர்ல சில அறிஞர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த ஊர்களுக்கு போறாங்க. அவங்க மூத்தா போயிட்டாங்க, அவங்களுடைய மாணவர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. இப்னு ஜுரைஜ்னு ஒருத்தர் மக்காவுல இருந்தாருன்னு சொன்னா அவர் மூத்தா போன காலத்துல இவங்க இருக்கிறாங்க. அந்த ஊர்ல போய் இப்னு ஜுரைஜ் உங்களுக்கு தெரியுமே, அவர்கிட்ட படிச்சவங்க யாராவது இருக்கிறீங்களா, இருக்கிறோமே அப்படின்னு 2-3 பேர் சொல்லுவாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் இப்னு ஜுரைஜ் ஏதாவது சொல்லியிருக்காரு, அவங்கள்ட்ட செய்தி இருக்குதா, இப்படி கேட்டுதான் எடுத்திருக்காங்களே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி காடு மேடுக்கெல்லாம் போனாங்க, ஒருத்தரா போய் அப்படிலாம் நினைஞ்சாங்க. நிறைய பில்டப் போட்டுருக்குறாங்க. ஒவ்வொரு ஹதீஸை எழுதும் போது 2 ரக்காத் தொழுதுட்டு இஸ்திகாரா செஞ்சுட்டு தான் எழுதுவாருன்னா எத்தனை ஹதீஸ் எழுதுறது இப்படி பார்த்தா இது நடக்குமா? இதெல்லாம் ஒரு எழுதுறது முறையா? முறை மனிதன்கிற முறையில தான் ஆய்வுல தான் முடிவு எடுக்கணுமே தவிர ஒவ்வொன்றும் இஸ்திகாராவில் வகையா வரும். இஸ்திகாரா செய்துதான் அப்படிலாம் அவரை பத்தி இந்த ஹதீஸ் ஃபேமஸ் ஆன உடனே புகாரியை பத்தி எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள், எல்லாரையும் பத்தி கட்டுக்கதை வர்ற மாதிரி அவரை பத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த ஹதீஸை எப்படி செஞ்சாருங்கிறதுக்கு பயங்கரமான ஒரு வீட்டுக்கு போனாராம். அங்க வந்துகிட்டு பால் கறந்துட்டு இருந்த ஒரு ஹதீஸ் சொன்னாராம். அவர்கிட்ட ஹதீஸை கேட்டு வந்தோடனே பால் கறக்குறாரா, அந்த கண்டுக்குட்டி செத்து போச்சா, வைக்கல கையில இந்த கண்டுக்குட்டி மாதிரி செஞ்சு வச்சு ஏமாத்தி பால் கறந்தாராம்.
இந்த கண்டுக்குட்டி மாட்டை ஏமாத்துறானா, இவன் இருந்து இப்படி அதிர்ச்சி ஏற்றுக்கிறது அப்படி திரும்பி வந்துட்டானா. இதெல்லாம் கட்டுறது இப்படிலாம் செய்ய தேவையில்லை. அது பால் கறக்குறதுக்கு வந்து கண்டுக்குட்டி செத்து போயிடுச்சுன்னா மாட்டில் இப்படி கறக்குறது தான் மாட்டுக்கே நல்லது. இது ஏமாத்துறதுல பால் கறக்காட்டி அது என்ன செய்யும், அதுக்கு பஞ்சாயத்தா போயிடும். இதெல்லாம் ஏமாத்துறலையா வரும். மவுண்ட் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலித் ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மிராஜும் அதன் படிப்பனைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டி மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. இப்படி நம்ம செய்ய மாட்டோமா? நம்ம வீட்டுல கண்டுபிடி செத்து போயிடுச்சுன்னா, மாடு வளர்க்குறோம்னா கண்டுபிடி செத்து போயிடுச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி சொல்லி பாலை கறக்குற தப்ப மார்க்கத்துல இதெல்லாம் கண்டுட்டு திரும்பி வந்துட்டாருன்னு பேணுதல் கூட கூட பில்டப் இதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த ஆய்வு செஞ்ச ஆட்களுடைய நூல்களை வைத்துக்கொண்டு அந்தந்த ஊர்களில் இருந்த அறிஞர்களுடைய மாணவர்களை தேடி போய் அப்படிதான் கேட்டாங்க. ஒரு ஊருக்கு போனால் 4 பேர் 3 பேர் பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு இப்னு ஜுரைஜ் இருந்திருப்பாரு, சோபா இருந்திருப்பாரு, அவர்கிட்ட படித்த மாணவர்கள் 1 பேரோ 2 பேரோ 10 பேரோ அந்த ஊரில் இருப்பாங்க. அவங்கள தேடி போய் தான் அந்த இல்முல உள்ளவங்க பதில் கேட்க முடியும். இல்மு அந்த கல்வித்துறையில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்க முடியுமே தவிர அவன் மார்க்கத்தில் இல்லாமல் எப்படி இருப்பான் அவன்கிட்ட எல்லாம் பதில் கேட்க முடியும். அறிஞர்கள் வழியாக கேட்டிருக்கிறவங்கள்ட்ட போய் எடுத்துக்கிட்டாங்க. அதை நம்ம வந்து விளைவிக்கணும். இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதா இருந்தா, அதாவது முதல்ல ஹதீஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கிறங்க. அது தெரியும் உங்களுக்கு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல எப்படி ஆரம்பிக்கிறதுல படிக்கிறேன். முதல் ஹதீஸ் மாதிரி படிக்கிறேன். தமிழ்ல எப்படி இருக்கும்னா அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள் ஆரம்பிப்பாங்க, செய்தி எழுதிருவாங்க. இதை வந்து உமர் இப்னு கத்தாப் அறிவிக்கிறார்கள் முடிச்சிருவாங்க. ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்பாங்க, அறிவிச்சது யாரு? உமர் அறிவிச்சாருன்னு தமிழ்ல போட்டிருப்பாங்க. அது மட்டும் இருக்காது புகாரில. தமிழுக்கு அது தேவையில்லைன்னு விட்டுருக்காங்களே தவிர புகாரிலேயோ முஸ்லீம்லயோ இந்த 6 கிதாபுலையுமே இப்படி ஹதீஸ் இருக்குமானே இருக்காது. எப்படி இருக்கும் ஹதீஸ்? அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. ஹத்தஸனா அல் ஹுமைதி, எனக்கு ஹுமைதி என்பவர் சொன்னார். புகாரி சொல்றாரு. எனக்குங்கிறது புகாரி, இந்த நூலாசிரியர் வேற புகாரி. அவர் என்ன சொல்றாருன்னா ஹத்தஸனா அல் ஹுமைதி, ஹுமைதி என்பவர் எனக்கு சொன்னாரு. ஹுமைதிங்கிற பட்ட பேரு. அவருடைய நிஜ பேரு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்று பெயருடைய ஹுமைதி என்று மக்களால் அறியப்பட்ட அவர் வந்து எனக்கு அறிவித்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஹத்தஸனா சுஃபியான், எனக்கு யார் சொன்னா? சுஃபியான் சொன்னார். யார் சொல்றார்? அப்துல்லா சொல்லியிருக்கிறார். அந்த சுஃபியான் சொல்றாரு ஹத்தஸனா யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி, யஹ்யா பின் சயீத் அன்சாரிங்கிறவர் எனக்கு சொன்னார்னு யார் சொல்றா? சுஃபியான் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அக்பரணி, எனக்கு அறிவித்தாரு முகமது இப்னு இப்ராஹிம் தைமி. முகமது இப்னு இப்ராஹிம் தைமி என்பவர் வந்து எனக்கு அறிவித்தார்னு யஹ்யா பின் சயீத் என்பவர் சொல்றாரு. அவர் என்ன செய்யறாரு? அன்னஹு சமிய அல்கமா பின் வக்காஸ், அந்த யஹ்யா முகமது இப்னு இப்ராஹிம் என்பவர் வந்து அல்கமா பின் அபு வக்காஸ் கேட்டாரு. அவர் என்ன அல்கமா என்பவர்கிட்ட கேட்டாரு. அவர் என்ன செய்யறாரு? அல்கமாங்கிறவரு
சமயத்து உமர் இப்னுல் கத்தாப் யகூல் அலல் மிம்பரி, மெம்பர்ல உமர் இப்னு கத்தாப் உரை நிகழ்த்தும் போது நான் கேட்டேன். அல்கமா சொல்றாரு, என்ன சொல்றாரு? இன்னமல்ல அம்மாள் பின்னியார், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தேன்னு இருக்குல்ல. இதுல தமிழ்ல எதை போடுவாங்க? உமர் மட்டும் போட்டுருவாங்க. உமர் என்ன புகார் உமர் சொல்லியிருப்பாரு. புகாரி காலம் என்ன, உமர் காலம் என்ன? அவங்களுக்குள்ள இந்த 6 பேர் தேவைப்படுது. ஹுமைதி ஒன்று, சுபியான் ஒன்று, எலியா பின் சயீத் ஒன்று, முகமது இப்ராஹிம் ஒன்று, அல்கமா ஒன்று. அப்புறம் தான் உமர் வர்றாரு. இந்த புகாரிக்கு வந்து உமரையும் சேர்த்து 6 பேராச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற இந்த செய்தி எப்படி அவர் கிடைக்குது? 6 நபர்கள் வழியாக கிடைக்கிறது. அவர் சேர்ந்தவர் ஒவ்வொருத்தரும் கேட்டிருக்கிறார்கள். எல்லாத்தையுமே எனக்கு சொன்னார், எனக்கு அறிவித்தார், நான் கேட்டேன். இந்த வாசகம் வந்துட்டு இருக்கு. இந்த சந்திக்கிறது உறுதி கன்ஃபார்மா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி போட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அப்ப இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பாருங்களேன். சுபியான் அறிவிச்சார் 2வது ஆளா வருகிறது. சுபியான் அந்த லிஸ்ட்ல உள்ளாரு. இந்த லிஸ்ட்ல முதல் சொன்னோம்ல, முதல் தலைமுறையில உள்ளாரு சுபியான்ங்கிற ஒரு ஆளு. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அப்துல்லா இப்னு சுபைர் எனக்கு அறிவிச்சாரு. அவர் சொன்னார் ஹதஸனா சுபியான். சுபியான் அறிவித்தா சொன்னார்னா சுபியான் எந்த ஊர்ல இருந்தாரோ அந்த ஊருக்கு இவர் போறாரு. அவருடைய மாணவர் இவர் இருப்பாரு. உங்க உஸ்தாத் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டு சுபியான் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து 2வது விஷயம் எடுத்துட்டீங்கன்னா 2வது விஷயத்துல மாலிக் வருவார். 2வது விஷயம் எடுத்த வந்ததுன்னா ஹதஸனா அப்துல்லா இப்னு யூசுப். அப்துல்லா இப்னு யூசுப் எனக்கு சொன்னார். அவர் சொன்னார் அக்பர்னா மாலிக்கும். மாலிக்னா இமாம் மாலிக் இமாம்ங்கிறாங்கல்ல, அவர் எனக்கு அறிவித்தார்னு யார் சொல்றா? அப்துல்லா இப்னு யூசுப் சொன்னாருங்கிறாரு. அப்ப இவர் மாலிக் காலத்துல வாழாததுனால மாலிக் இமாம் சொன்ன செய்தி யார் வழியா அறிகிறாரு? மாலிக்குடைய மாணவர் வழியா அறிகிறார். அப்ப மாலிக்குடைய மாணவராக தான் ஒரு 10 ஹதீஸ் இருப்பாங்க. இந்த 100க்குள்ள நான் சொல்றேன், ஒரு 100க்குள்ள தேடி பார்த்தீங்கன்னா 2வது ஆளா யார் இருப்பாரு? மாலிக் இருப்பாரு. 2வது ஆளா அல்ல 3வது ஆளா ஷோபா இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி ஆட்களுடைய மாணவர்களை தான் தேடி போயிருக்காரு தவிர சும்மா வீடு வீடா போய் தேடிக்கிட்டு இருக்கலங்கிறது இதெல்லாம் ஆதாரம். இப்படி பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி அறிவிப்பாளர் இருக்கும். அப்ப இந்த மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய மாணவர்களை தேடி சென்று இவங்க நினைஞ்சாங்க இந்த ஹதீஸ்ல தொகுத்தாங்க. அப்ப அந்த 6 ஏன் ஃபேமஸ் ஆனதுக்குரிய காரணத்தை நீங்க விளங்கிக்கணும். எல்லாமே ஹதீஸ் நூல்களா இருந்தாலும் இந்த 6 ஏன் ஃபேமஸ் ஆனதுன்னா எதனாலயாவது பாடத்தலைப்பில் அமைக்கப்பட்டதுனால ஆகுது. அதான் ஃபர்ஸ்ட் காரணம் ஃபேமஸ் ஆகுறதுக்கு. கூடுதலா இந்த 2 எது ஃபேமஸ் ஆகுதுன்னு கேட்டா சரியானது தான் நாங்கள் எழுதுவோம். இந்த 2 பேர் தான் உறுதிமொழி கொடுக்குறாங்க அவங்க நூல்லையே. மற்றவங்க அந்த உறுதிமொழியை கொடுக்கல. சரியானதும் இருக்கும் தவறானதும் இருக்கும், நாங்கள் ஃபில்டர் பண்ணல அப்படிங்கிறது அவங்களே என்ன செய்யறாங்க அந்த சொல்லிடுறாங்க. நம்ம தான் போய் தேடி எடுத்துக்கணும். அந்த வகையில் சிறந்து விளங்குகிறது. புகாரி முஸ்லீம்ல புகாரி ஏன் கூடுதலாக முதலிடத்துல வைக்கிறாங்கன்னு கேட்டா இந்த சந்திக்கிற சரத்துல மட்டும் இவர் கொஞ்சம் கடுமை காட்டுறாரு. முஸ்லீமுடைய கண்டிஷனை விட புகாரியுடைய கண்டிஷன் என்ன இருக்கு, கொஞ்சம் கடுமையா இருக்குது. அதனால சிறந்ததுங்கிறது வந்துருது. மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆனதுக்கு இந்த காரணம். எந்த காரணம்? ஒரு ஹதீஸ்ல பல சட்டங்களை இருக்குமே, ஆனால் பல தலைப்புல கொண்டு வருவாரு. ஆய்வாளர்களுக்கு நல்லா பயனுள்ளதா இருக்கும். அது மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனதுக்கு அது காரணம். அறிஞர்கள் மத்தியில முதலிடத்துக்கு வந்தது காரணம் இது. எது காரணம்? அந்த ஃபில்டர் பண்றது ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கு போற கண்டிஷன் வந்து இவருடைய கண்டிஷன் கொஞ்சம் கடுமையான கண்டிஷன். ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வைங்களேன், கடுமையான கண்டிஷன் உள்ள பள்ளிக்கூடத்தில் படிச்சா நல்ல மாணவன்கிறீங்கல்ல, கண்டிஷன் கம்மியா உள்ள பள்ளிக்கூடத்தில் படிச்சா அது மாதிரி தான் இருப்பாங்க. கண்டிஷன் கடுமையா உள்ள பள்ளிக்கூடமா இருந்தால் அது மாதிரி தான். அப்ப கடுமையான கண்டிஷன் உள்ள பள்ளிக்கூடம் போது அதனுடைய தரம் எப்பவுமே என்ன இருக்கு, அதிகமா இருக்கும். கண்டிஷன் குறைவா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், தரத்துக்கு அந்த மாதிரி கம்மியா தான் இருக்கும். அந்த ஒரு வகையில தான் புகாரி இருக்கிற கிதாபுகள்லயே புகாரி நல்ல உயர்ந்த தரத்தில் உள்ளதுங்கிறாங்க. காரணம் வழங்கிருச்சா? இது வந்து 3வது தலைமுறையில் உள்ளவங்களாயிட்டாங்க இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் 4வது தலைமுறையில் ஒருத்தங்க வர்றாங்க. இந்த 4வது தலைமுறையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே வந்து ஹதீஸ வந்து தூக்கு வேலை இல்லை. இவங்க இந்த 6 பேர் செஞ்சதுக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு எங்க போய் ஹதீஸ் தேடுறதுன்னா எல்லா ஊருக்கும் போய் எல்லாம் தேடிக்கிட்டு செஞ்சு விட்டாங்களே. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த அதாவது தாரகுத்னி, இப்னு ஹிப்பானு, இப்னு ஹுஸைமா, தபுரானி இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஹாக்கிமு, பைஹகி இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு பிந்தின ஆட்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வந்து புகாரி முஸ்லீம் சில கண்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, புகாரி முஸ்லீம் இந்த மாதிரி இருந்தால் தான் சஹீஹ்னு
அவங்க என்ன ஷரத்து போட்டாங்களோ அந்த ஷரத்துப்படி சில ஹதீஸ்கள் இன்னும் இருக்கிறது, அதை அவங்க பதிவு பண்ணாம விட்டுருக்கிறாங்க அப்படின்னு தேடி என்ன செய்யறாங்க, அதை எழுதுறாங்க. புகாரி முஸ்லிமுடைய ஷரத்து பிரகாரம் சில ஹதீஸ்கள் இணைஞ்சிருக்குது. அவர் சரியான ஹதீஸுக்கு என்னென்ன கண்டிஷன் சொன்னாரோ அந்த கண்டிஷனை பொருத்தி நாங்கள் இன்னும் பல நூல்கள் என்ன செய்யறோம், அகமதுடைய நூல் ஒவ்வொரு முறையும் தேடி பார்க்கிறோம். அதுல சிலது கிடைக்கிறது, புகாரி சேர்த்திருக்கலாம், புகாரி அவருடைய நூலில் இணைஞ்சிருக்கலாம், சேர்த்திருக்கலாம், சேர்க்காம விட்டுட்டாரு என்று இவங்க என்ன செய்யறாங்க, ஆய்வு பண்றாங்க. கண்டிஷன் புகாரியுடைய கண்டிஷன், முஸ்லிமுடைய கண்டிஷன். ஆனா அந்த ஹதீஸை அவங்க சேர்க்காம விட்டாங்க. இவங்க போட்ட கண்டிஷன் பிரகாரம் அந்த தரத்தில் இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த மக்காவில் உள்ள புக்கு, குஃபாவில் உள்ள புக்கு, அந்த கிதாபெல்லாம் தேடி எல்லாத்தையும் ஒரு இந்த கண்டிஷன் படி சேர்க்கிறோம். இந்த சேர்த்திருக்கணுமே இவரே விட்டாரு, இதை சேர்த்திருக்கணுமே விட்டாருன்னு அதைத்தான் எடுக்கிறாங்க. முதல் 2 தலைமுறையில் எழுதப்பட்ட கிதாபுகளை வைத்துக் கொண்டு இந்த நூல்களை இந்த நூல்களில் உள்ள இன்னும் சில ஹதீஸுகளை இவர் என்ன செஞ்சிருக்கலாம், புகாரி சேர்த்திருக்கலாம், முஸ்லிம் அவருடைய நூலில் சேர்த்திருக்கலாம். இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆய்வு பண்ணி எழுதுறாங்க. இதெல்லாம் அப்படியான கிதாபுகள் தான் இதெல்லாம் சொன்ன கிதாபுகள்லாம். இந்த 6க்கு பிந்தின கிதாபுகள்லாம் என்ன வரும்னு கேட்டா இவங்க அந்த கண்டிஷன் படி நாங்கள் சில விடுபட்டதுன்னு செய்யறோம், சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உள்ளதுதான், அதுல உள்ளது இவங்க 2 நூல்லையும் இணைஞ்சிருக்குது. அவங்க கண்டிஷன் போட்டீங்க, அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அதையும் செய்யணுமே என்ன செய்யறாங்க, அதை எழுதுறாங்க. ஆனா அப்படி எழுதுனதை பாத்தீங்கன்னா பின்னாடி உள்ளவங்க ஆய்வு பண்றாங்க, அந்த கண்டிஷன்ல இல்லை, இவர் விளங்காம அவர் கட்டளை செஞ்சிருக்காரு. இந்த ஹாக்கிம்ங்கிறவர் ஹாக்கிம் என்ன கிதாபுக்கே பேர் வச்சார் என்னதுன்னா அது முஸ்ததரக் அல சஹீஹைனி, புகாரி முஸ்லிமிலே விடுபட்டவை என்று தலைப்பு கொடுத்தார் புக்குக்கு பேர். ஹாக்கிம்ங்கிறோம்ல, ஹாக்கிம்னா அவருடைய பேர் ஹாக்கிம், அவர் கிதாபுக்கு பேர் முஸ்ததரக் அல சஹீஹைனி தான். அந்த கிதாப் அப்படி ஃபேமஸ் ஆகல, ஹாக்கிம்னு ஃபேமஸ் ஆகி போச்சு. அவருடைய நூலில் என்ன இருக்கு, தலைப்பு என்ன கொடுக்குறான்னு கேட்டா இந்த மாதிரி கொடுத்துட்டு இது ஒவ்வொரு ஹதீஸையும் போடுவாரு. இந்த ஹதீஸ் புகாரி ஷரத்து பிரகாரம் கரெக்டா இருக்கும், தேடி பார்த்துக்கிறங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரத்து பிரகாரம் கரெக்டா இருக்கும், இந்த ஹதீஸ் 2 பேருடைய ஷரத்து பிரகாரம் கரெக்டா இருக்கும். ஆனா அவங்க பதிவு பண்ண கொடுத்தாங்கன்னு எழுதிட்டு இருப்பாரு. அதை பின்னாடி ஆய்வு பண்ணி என்ன செய்வாங்க, இவர் சொல்றது தப்பு, இது புகாரி ஷரத்தே கிடையாது, இந்த இதுல இந்த கோளாறு இருக்குது, இதுல அந்த கோளாறு இருக்குன்னு பின்னாடி உள்ளவங்க அதுல பாதியை கழிக்கிறாங்க. புகாருடைய ஷரத்துப்படி இருக்குன்னு இவர் சொல்வதை எல்லாம் ரஹபின்னு ஒரு ஆள் அதை ஆய்வு பண்ணி என்ன செய்யறாரு, அவர் புகாருடைய ஷரத்து என்ன, நீ இந்த ஆளுடைய ஹதீஸை போய் அந்த ஷரத்துல சேர்த்திருக்கிறிய, இந்த அறிவிப்பாளர் அந்த ஷரத்துல அடங்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யற. இன்னும் சொல்ல போனா என்ன அதுல குழப்பம் வருதுன்னா, ஒரு பேர்ல பலர் இருப்பாங்க, ஒரு பேர்ல என்ன செய்வாங்க, இஸ்மாயில் 10 பேர் இருப்பாங்க. புகாரி ஒரு இஸ்மாயில போட்டிருப்பார்ல, அப்ப இஸ்மாயில் நல்ல ஆளு, அந்த இஸ்மாயில எடுத்துருவாங்க. இந்த இஸ்மாயில் வேற ஆளா இருப்பாரு. புகாரி எந்த இஸ்மாயில போட்டாரோ அந்த இஸ்மாயில் இவர் இருக்க மாட்டாரு, இவர் வேற ஒரு இஸ்மாயில இருப்பார். இவர் நினைச்சாரு புகாரி இஸ்மாயில் ஹதீஸ் இருக்குது, அதனால நான் அந்த ஹதீஸை போடுறேன்னு போடுவாரு. அந்த அதே காலகட்டத்தில் வருவாங்க, ஆனா வேற ஆளா இருப்பாங்க. இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த இஸ்மாயில் வேற இந்த இஸ்மாயில் வேற, அவர் பாப்பா பேர் சமயத்தில் ஒத்து வந்துடும். இஸ்மாயில் பின் இப்ராஹிம் ஒரு இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில் வரேன், அவர் கூஃபியா இருப்பார், ஒரு பசரியா இருப்பார். அவர் கூஃபாக்காரரா இருப்பாரு, இவர் பசராக்காரரா இருப்பாரு. அது கூஃபாக்காரரியா, பாப்பா பேரை வச்சுட்டு நீ ஏமாந்துடாத, அவர் வேற ஊர் இவர் வேற ஊரு, நீ 2ஐயும் போட்டு குழப்பறேன்னா இந்த ஹாக்கிம் கவுண்டர் கொடுப்பாங்க. அப்ப இவங்க எல்லாம் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டா, அந்த 2 பேருடைய கருத்துப்படி இருக்குதுங்கிற அடிப்படையில் நாங்க அந்த தொகுக்கப்பட்ட ஹதீஸ்கள்ல இருந்து இன்னும் கொஞ்சத்தை எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்தவங்க யாரு, இந்த பின்னாடி உள்ள ஹாக்கிமும் பைஹகி தபரானி இவங்களெல்லாம் இந்த மாதிரியான ஹதீஸுகளை எடுத்தவங்க தான். அது போக ஒரு ஹதீஸை பல ரூட்ல வந்திருக்கும்ல. ஒரு ஹதீஸ் இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளை கேட்டிருப்பாரு, மெம்பர்ல சொல்லியிருக்காரு. உமர்கிட்ட இருந்து அல்கமா கேட்டாருன்னு புகாரி அறிவிச்சிட்டாரு. அதே செய்தியை அல்கமா இல்லாம இன்னொருத்தர் கேட்டிருக்கலாம்ல, அதை எடுப்பாரு. என்ன செய்யறது, புகாரி சொல்லி அறிவு போட்டிருக்கிறாரு. இதே அறிவிப்பு இந்த ஆள் வழியாவும் இப்படி வந்திருக்குது, இந்த ஆள் வழியா இப்படி வந்திருக்குன்னு அதையும் தொகுத்து போடுவாங்க. அது சரியானதா இருக்குன்னு அவசியம் கிடையாது. புகாரி முஸ்லிம் இந்த 6 கிதாபுல வரக்கூடிய ஹதீஸுகளை வேற ரூட்டுகள்ல வந்திருக்கும்ல, அவர் அவரே வேணான்னு கழிச்சு கட்டியிருப்பாரு. இவங்க அதை எடுத்து நாங்க காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அது பரிசீலிக்கணும். மற்ற நூல்களில் போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அந்த ஆளுக்கு சரியான ஆளுக்கு தானு என்ன செய்யணும், பரிசீலனை பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இது இந்த மாதிரியான ஆட்கள். இந்த நூல்களுக்கு பேர் சுனன். சுனன் சுனன் ஆனா என்னன்னா சுனன். இந்த நூல்களுக்கு தலைப்பு வாரியா தொகுக்கிறாங்கல்ல. ஒரு கிதாபுல வந்து தொழுகை பாடம், நோம்பு பாடம், இந்த மெத்தட்ல ஹதீஸ் கிதாப் தொகுக்கப்பட்டிருந்தா அதுக்கு பேர் என்னது? சுனன். சுனன் இப்னு மாஜா, சுனன் திருமதி, வெறும் நசை நசைன்னு சொல்லுவாங்க. ஆனா சுனன் நசை அதுக்கு பேரு. நசையுடைய சுனன். சுனன்டா என்னன்னு கேட்டா அந்த வகைக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. சுனன்டா நபி வழிமுறைகள் அர்த்தத்தை அவங்க கவனிக்கல. சுனன்டா எதுக்கு வச்சாங்கன்னு கேட்டா தலைப்பு வாரியாக பாடம் வாரியாக ஹதீஸுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்குமே. ஆனால் அந்த மாதிரி எழுதின நூல்கள்லாம் எதுல சேர்ந்துறேன்? சுனன் என்பதுல சேரும். அதுக்கப்புறம் வந்து இந்த தபரானி சொன்னதுனால மூஜம் அவர் நூலுக்கு பேர் என்னது? மூஜம்ங்கிற பேர்ல ஒரு நூல் அவர் உண்டாக்குனார். தபரானி வந்து 3 கிதாபுகள் இருக்காரு. கபீர் பெருசு, அவுசத்து நடுத்தரம், சகீர் சின்னது. 3மே மூஜம் தான். மூஜமுல் கபீர், மூஜமுல் அவுசத்து, மூஜமுல் சகீர் என்ற ஒரு பெயர்ல தபரானிங்கிறவர் நெஞ்சாரு அவர் எழுதினாரு. இதுல மோஜமு கபீர்ல சுமார் 25,000 ஹதீஸ் மேல் இருக்கு. பெரிய கிதாப் அது. புகாரி மாதிரி 5 மடங்கு. அவ்வளவு பெரிய கிதாப் யார் எழுதுனா? தபரானி எழுதினாரு. அவருடைய வகை நூலுக்கு என்ன பேர் வச்சாருன்னு கேட்டா மூஜம்ங்கிற பேரை வைக்கிறாரு. மூஜம்டா என்னன்னு கேட்டா அவருடைய உஸ்தாத் இருப்பாங்கல்ல, அவர் ஒரு ஆள்கிட்ட கேட்பார்ல, சஹாபியை அடிப்படையாக வச்சு பிரிக்காம அவர் யார்கிட்ட கேட்டாரோ அந்த மாதிரியாகவே நெஞ்சிடுறது. இப்ப இப்ராஹிம் கேட்டாருன்னு வைக்கிறேன், இப்ராஹிம் வழியா கேட்டது பூரா ஒரு இதில் எழுதுறது அவருடைய ஆசிரியர்கள்ட்ட. இஸ்மாயில்கிட்ட கேட்டது பூரா அது ஒரு தலைப்புல கொண்டு வர்றது. அது மாதிரி அப்துல் காலத்து கேட்டதெல்லாம் ஒரு தலைப்பை கொண்டு வருவாரு. அவருடைய ஷேக், அவருடைய உஸ்தாத் இருப்பாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் ஒரு நூல் தொகுக்கப்பட்டால் அதுக்கு பேர் என்னது? மூஜம்னு பேர். இதுல சஹாபி வழியா இருக்கா? சஹாபி கடைசி, சஹாபிங்கிறவர் கடைசி, இவருடைய உஸ்தாதுங்கிறது முதல், இவருக்கு தான் ஃபர்ஸ்ட். தபரானி வந்து முதல்ல யாருக்கு போய் கேட்கிறாரோ, ஒரு அகமதுகிட்ட கேட்டாருன்னு வைங்களேன், அகமதுகிட்ட கேட்கிறாரு, அப்ப அப்துல்லாட்ட கேட்டாருன்னா அகமதுகிட்ட கேட்டதையா போடுவாரு. அதில் அபூபக்கரும் வருவாரு, உமரும் வருவாரு, தொழுகையும் வரும், நோம்பும் வரும், வரலாறு அதெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு இந்த உஸ்தாதுக்கு நான் கேட்டது, இந்த உஸ்தாதுகிட்ட கேட்டது, இந்த உஸ்தாதுகிட்ட கேட்டது அவருடைய உஸ்தாது செய்திருக்காங்கல்ல அவங்க கேட்டதை அந்த ஆழ்வு பேட்டிக்கல. அது என்ன மாதிரி போடுவாரு? அலிஃபிலேருந்து ஆரம்பிப்பாரு. அது கண்ணாபில்லாண்டு ஆரம்பிக்காம ஆழ்வு பேட்டிக்கு அலிஃபு பேங்கிற வரிசை பிரகாரம் அகமதுன்னு முதல் போட்டுக்குவாரு, முகமதுலாம் பின்னாடி போயிடும். மீம் கடைசியாக வந்துடுதுல. அந்த மாதிரி வந்து அவங்க உஸ்தாது அலிஃபு பே வரிசை இப்படி ஆழ்வு பேட்டிக்கு அமைத்து கொண்டு அவங்க அறிவித்த ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்தது யாருடைய வேலை? தபரானி மாதிரி ஆளுக்கு. எந்தெந்த கிதாப் மூஜம்னு சொல்றாங்களோ அந்த கிதாப்லாம் இந்த மாதிரி இருக்கும். மூஜம்னு சொல்றா எப்படி இருக்கு? இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கும். ஒவ்வொரு வகையை சொல்லும் போது விளைவிக்கணும். இப்ப சுனன்கிற வகையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, முஸ்னதுங்கிற வகையை தெரிஞ்சுக்கிட்டீங்க, மூஜம்ங்கிற வகையை தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் பல வகைகள் இருக்கிறது. இந்த 3 பேர் தெரிஞ்சுக்கிறேன். அப்பப்போ வரும்போது சொன்னதான் மனசுல பதியும். அப்ப இது ஒரு மேட்டரா பச்சா. இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஹதீஸ் தொகுத்தது அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடிலாம் ஹதீஸ் அப்புறம் வரல. இந்த 400க்கு மேல எல்லாம் யாரும் என்ன செய்யல, ரெக்கார்ட் ஐட்டம் மறுபடியும் எழுத முடியல. இப்ப நம்ம ஹதீஸ் தொகுக்க முடியுமா? எங்க போய் தொகுக்கிறது? யார்ட்டு நான் ஏற்ற போய் கேட்கறதுங்கிறேன். புக்கை தான் போய் பார்க்கணும். நம்ம ஏதாவது கேட்கறான்னு என்ன செய்யணும்? அந்த புக்கில் நேரடியாக புகாரிக்கு போயிடுறோமே தவிர நம்ம புகார்ட்ட சொன்னவர் யார், அவருக்கு சொன்னது யார் நம்ம கேட்கறதே கிடையாது. அப்ப நம்ம எப்படி ஒரு ஹதீஸ் இனிமே போய் துவக்க முடியாதோ, போன நூற்றாண்டையும் துவக்க முடியாது, அதுக்கு முந்தின நூற்றாண்டையும் முடியாது. இப்போ 400க்கு பிந்தி வந்த யாராலையும் துவக்க முடியாது. எல்லாம் ரெக்கார்ட் ஆகி போச்சு. அதுக்கு பிறகு வாய் வழியா சொல்றதுங்கிறது அழிஞ்சு போயிரும்ல. அதான் எழுத்துங்கிற ரெக்கார்டு வர்ற வரைக்கும் தான் வாய் வழியா அவர்கிட்ட சொன்னா இவரு சொன்னான்னு போயிட்டே இருக்கும். எப்ப எழுத்துல வந்துருச்சோ அப்புறம் என்ன செய்வாங்க? புகாரி கிதாபுல பாத்துக்கப்பா, முஸ்லிம்களுக்கு பாத்துக்கப்பான்னு போயிடுவாங்க. அப்ப ஈஸியா போய் அடுத்த தலைமுறைக்கு, அந்த தலைமுறையா இது வரவே செய்யாது. அதனால எல்லாமே 400ஓட பினிஷ் ஆயிடும். ஹிஜ்ரி 400ஓட என்னவாயிரும்? அந்த 150ல 100ல ஆரம்பித்து ஒரு 300 ஆண்டுகளுக்குள்ள
பல விதங்களில் தொகுக்கப்பட்டு எழுத்து வடிவத்தில் வந்து முடிந்து விட்டது. இதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அதுக்கப்புறம் இது வந்ததுனால அதையும் சொல்லிக்கிறோம். எழுத்து வடிவத்தில் எழுதணும் இல்லையா, அதுக்கு வந்து ஆட்சேபனைலாம் இருந்தது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த குர்ஆன் ஹதீஸை ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் கூட இந்த வாதங்களை வைப்பாங்க. என்ன வைப்பாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குர்ஆனை தவிர எதையும் எழுதக்கூடாதுன்னு தடுத்தாங்க. ரசூல் என்ன செஞ்சிட்டாங்க, குர்ஆனை தவிர எதையும் லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், குர்ஆனை தவிர எதையுமே என் சார்பில் நீங்க எழுதி கொள்ளக்கூடாது. அது மாத்திரம் இல்லாம ஒமன் கதபஹு, யார் அப்படி எழுதினாரோ ஃபல் யம்ஹுஹு, அதை அழித்து விட வேண்டும். அப்ப ஹதீஸை வந்து எழுதக்கூடாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வந்து நீங்க இப்பவும் பார்க்கலாம், முஸ்லீம்ல வந்து 5326ல 5326. ஆனா இது வந்து ஒரு நம்பர்ல 100 நம்பருக்குள்ள வித்தியாசம் வரும். இந்த தமிழ்ல வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, இது வந்து நம்ம சாப்ட்வேர்ல உள்ள நம்பர். இது அவங்க நம்பர்கள்ல வந்து அந்த நம்பர் தேர்ந்து தெரிஞ்சுக்கணும். நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லீம் நம்ம 100 இருப்போம், இன்னொருத்தர் 110 போட்டிருப்போம், இன்னொருத்தர் 90 போட்டிருப்போம். ஒரே ஹதீஸுக்கு ஒரே ஹதீஸையே நம்ம 100ஆம் நம்பர் இருப்போம், இன்னொருத்தர் என்ன செய்வோம் அதே ஹதீஸையே 110 நம்பரை போடுவான், இன்னொருத்தர் என்ன செய்வான் 90 போடுவான். அது ஏன் அப்படி வருதுங்கிற மாதிரி நமக்கு என்ன வரும், குழப்பம் வந்து போயிடும். அது குழப்பம்லாம் கிடையாது. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இப்போ வந்து இன்னமல்லாமாலும் பின்னியார், இது எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள். இது ஒரு ஹதீஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஹதீஸை முதல்ல போட்டுருவாரு, ஒருத்தர் போட்டுருவாரு, அது ஒன்றா நம்பர் கொடுத்துருவாரு. நம்பர் அவர் கொடுக்க மாட்டாரு. நம்பர் வந்து புகாரியுடைய நம்பர் புகாரி கொடுத்தது இல்லை, முஸ்லீமுடைய நம்பரு முஸ்லீம் கொடுத்தது கிடையாது. குர்ஆனுடைய ஆயத்து நம்பரை நம்ம தானே கொடுத்துக்கிட்டோம். ஆயத்துக்கு அந்த நம்பர் போட்டு போட்ட அந்த மூலப்பெறுதல்லாம் இருக்குது கிடையாது. அப்ப ஹதீஸருக்கு நம்பர் யார் கொடுக்கணும், பின்னாடி உள்ளவங்க தேடி எடுப்பதற்கு வசதியாக என்ன செய்யறாங்க, நம்பரை போடுறாங்க. அப்ப அவர் வரிசையை எழுதி விட்டு போயிட்டாரு, வரிசையை நினைஞ்சிட்டாரு எழுதி விட்டு போயிட்டாரு. புகாரி முஸ்லீம் இவங்கெல்லாம் அப்படியே யாருமே நம்பர் கொடுத்தது கிடையாது. நம்பர் பிற்காலத்தில் கொடுக்குறாங்க. இப்ப செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்துன்னு எழுதிட்டாங்கல்ல. இந்த ஹதீஸுக்கு அப்புறம் இதே செய்தியை இந்த ஆட்கள் வழியாக எனக்கு அறிவித்தார்னு அவர் இன்னும் அடுத்த வரல எழுதுவார். இதே ஹதீஸ் தான், அதை யார் அறிவிச்சிருப்பா, அல்கமா வழியா இல்லாம இந்த ரூட்ல எனக்கு வந்திருக்குது, ரெண்டாவது ரூட் ஒன்று போடுவார். இதே ஹதீஸ இன்னொரு ரூட்ல வழிச்சான்னு 3 போடுவார். ஒருத்தன் நம்பர் போட்டு வரலன்னா 3 நம்பர் போட்டு விட்டான். ஒருத்தன் 3 சேர்த்து ஒரு நம்பர் போடுறான். நம்பர் போடுற பின்னாடி தானே போடுறான். செய்தி ஒண்ணு தானப்பா, இன்னமல் ஆமல் பின்னியாத்து தானே, ஆளு தானே மாறுது. ஆளு மாறினாலும் எல்லா செய்தியும் என்னதான், அது ஒரு செய்தி தான். அதனால 3க்குமே ஒன்னா நம்பர் தான் போட்டிருப்பான். ஒன்னு போட்டு 3 அதிசயம் நினைஞ்சிருவான். ஒரு பிரிண்டுக்காரன் வந்து போட்டிருப்பான், பின்னாடி ஒரு பிரசுக்காரன் அச்சிருக்கான் என்ன பண்ணிருப்பான், அவன் பாட்டுக்கு ஒன்னு போட்டு விட்டுருவான். இன்னொருத்த என்ன செய்வான், செய்தி அதுவா இருந்தாலும் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஆட்களை வச்சா எதை போடுறோம், ஒன்னு சைகா இருக்கும் லைஃபா போதும், எதை வச்சு போகுது. அப்ப ரூட் வேறையா இருந்தா வேற தானே, அது வேற ஹதீஸ் இது வேற ஹதீஸ் தானே. அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த ஒரு ஹதீஸையே 3 நம்பர் போட்டுருவாங்க. அந்த அறிவிப்பாளருக்கு அது ஒரு நம்பரு, இன்னொரு அறிவிப்பாளர் ஒரு நம்பரு. மெசேஜ்ல கூடாது குறையாது. மெசேஜ் எதுவும் கூடிடுமா, 1000 சொன்னாலும் அதே தான். 1100 நம்பர்னு சொன்னா 100 ஹதீஸ் கூடாது. அவன் என்ன செஞ்சிருப்பான், இடையில 2 ஹதீஸை ஒன்னாக்கிருப்பான், ஒரு ஹதீஸை 2 ஆக்கியிருப்பான், 3 ஹதீஸை சேர்த்து ஒரு நம்பர் போட்டிருப்பான், 5 ஹதீஸை ஒரு நம்பர் ஆக்கியிருப்பான், ஒரு ஹதீஸுக்கு 5 நம்பர் போட்டிருப்பான். இப்படி பிரிச்சு இதனாலதான் நம்பர் டிஃபரெண்ட் வருதே தவிர ஒவ்வொரு எடிஷனும் ஒவ்வொரு மாதிரியா போடுவாங்க. அச்சிடக்கூடியவர்கள் வந்து புகாரியை பொறுத்த வரைக்கும் ஃபத்ஹுல் பாரின்னு ஒரு விரிவுரை இருக்கு, அவங்க என்ன நம்பர் போட்டிருக்கிறாங்களோ அதன்படி இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தமிழ்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. அது வந்து சாப்ட்வேர்ல உள்ள நம்பர் அதுவும் கரெக்டா இதாக புகாரி நம்ம நம்பர் சொன்னோம்னா கரெக்டா இருக்கும். முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு சாப்ட்வேர்ல ஒரு 8 நம்பர் இருக்குது. முஸ்லீம் கிதாப் பொறுத்த இருக்குது 8 வகையான நம்பர் போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 10-20 நம்பர் என்ன செய்யும் வித்தியாசமா வரும். இவங்க ஒன்றில் எடுத்து இந்த ராமட்ரஸ்ல ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அவங்களும் போய் ஒன்றும் சொல்லல, அது ஒரு எடிஷன்ல இருக்கிறது. நம்மள்கிட்ட இருக்கிறத எடுத்து பார்க்கும்போது அந்த நம்பர் மேட்ச் ஆகாது. நீங்க பாடத்தை வைத்து அந்த கருத்தை வைத்து கொஞ்சம் முன்னப்பட்டு போய் பார்க்கணும். முஸ்லீம்னு போட்டா மட்டும் என்ன செய்யணும், நீங்க 5326 சொல்றோமா, ஒரு 5200 பார்த்துட்டு வரணும். அதுல ஒரு நம்பர் இருக்கு, இந்த நம்பருக்குரிய கரெக்ட் தமிழ் நம்பர் இருந்து விளங்கிக்கணும்.
அப்ப நம்பர் கூட குறைய வர்றதுனால என்ன வரல, ஹதீஸ் அதிகமாகவும் ஆகாது, ஹதீஸ் குறையவும் ஆகாது. இப்போ உதாரணமா அல்ஹம்து சூரா இருக்குன்னு வைங்களேன், அது வந்து 7 ஆயத்து இருக்குது. இந்த 7 ஆயத்தை எப்படி பண்ணுவான் தெரியுமா, ஒருத்தன் வந்து பிஸ்மில்லாவுக்கு ஒரு நம்பர் போட்டுருவான், பிஸ்மில்லாவுக்கு ஒரு நம்பரை போட்டு அப்ப இந்த மீதி உள்ள எல்லாத்துக்கும் 6 நம்பர் போட்டுருவான். ஒருத்தன் பிஸ்மில்லா வந்து நம்பர் இல்லாம ஆயத்தை போட்டு விட்டுட்டு அல்ஹம்துக்கு 7 கொடுப்பான். 2 சவுதி குரான்ல எடுத்து பார்த்தாலும் இந்தியா குரானை பார்த்தாலும் அல்ஹம்து சூராவுக்கு ஆயத்து 7 தான். 7 ஆயத்தை 2 பேரும் சொல்லுவாங்க. ஒருத்தன் பிஸ்மில்லாவுக்கு நம்பரை போட்டு அது ஒரு ஆயத்தை ஆக்கிடுவான். அல்ஹம்துல இருந்து எடுத்தா மீதி 6 தானே வரணும். அதுக்காக என்ன செய்வான், 2 ஒண்ணா சேர்த்து ஒரு ஆயத்தம் போட்டு விட்டுருவான். அப்ப இன்னொருத்தர் என்ன செய்வான், பிஸ்மில்லாவை நம்பரை போடாம இருந்தான்னு வைங்க, அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு ஆயத்து, அர்ரஹ்மானிர் ரஹீம் ஒரு ஆயத்து, மாலிகி யௌமித்தீன் ஒரு ஆயத்து, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஒரு ஆயத்து. அதுல எல்லாம் குழப்பம் வராது. இந்த இஹ்தின ஸிராத்தல் இருந்து வரும்போது அன்அம்த அலைஹிம் வரைக்கும் என்ன செய்வான், ஒரு ஆயத்துன்னு போட்டு கைரில் மக்தூபிங்கிற இன்னொரு ஆயத்தை போட்டு விட்டான்னா அது 6 ஆயிக்கணும், பிஸ்மில்லா 7 ஆயிக்கணும். இப்படியாக போட்டு வச்சிருக்கிறாங்க. இதனால குரான்ல ஏதாவது கூடி போச்சா, அவன் போட்டு 6 போட்டதுனால இவன் 7 போட்டதுனாலையும் குரான்ல ஒரு எழுத்தோ ஒரு சொல்ல கூடுமாண்டா கூடாது. நம்ம எந்த இடத்துல நம்பரை முடிக்கிறதுங்கிற வரையில நம்ம தீர்மானிக்கிறோம். அந்த மாதிரி தான் ஹதீஸுகள்லையும் நம்பர் திருமதியா இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்பர் போடும்போது ஒரு எடிஷன்ல போட்டிருப்பாங்க. உடனே மறுத்துடக்கூடாது, நீ போட்டது கிடையாது, சவால் கூடாது, நீ முஸ்லீம் போட்டிருக்க கிடையாது, அவன் எடுத்து நான் காட்ட நீ ஆதி போயிருவீங்க, எந்த எடிஷன் சொல்லுங்க, அரபி மூலத்தை காட்டுங்க, நான் கரெக்டா பாக்குறோம்னு சொல்லி தான் கேட்கணுமே தவிர ஒரு நம்பர்ல இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது. நீங்க வாட்டுக்கு அந்த கித்தாப்புல இல்லைன்றீங்கன்னா அவத்தா போயிடும். தமிழ்ல எடுத்து பார்த்துட்டு ஒரு எடிஷன் கிடையாது, இவன் ஒரு எடிஷன்ல இருந்து மொழிபெயர்த்துருக்கான், வேற எடிஷன்ல இருந்து மொழிபெயர்த்தா வேற நம்பர் வரும். அந்த ஹதீஸ் இருக்கா இல்லையாங்கிறது என்ன செய்யணும், அரபி மூலத்தை கேட்டு உறுதி பண்ணி கொண்டு என்ன செய்யணும், மறுக்கணும். அவசரப்பட்டு மறுத்து மாட்டிக்கிற கூடாது, கவலைப்பட்டு போயிடுவோம். நீங்க கேட்டுவீங்க 5000 இல்லமே 5200 காட்டுவான். இப்ப நம்பர் தான் டிஃபரெண்ட் வரும்போது ஹதீஸ் இருக்கும் அவன் சொன்னது. அப்ப அதனால வந்து நம்பரை பார்த்துக்கிட்டு முடிவு செய்யாம அதை கொஞ்சம் நீங்க எழுதி எந்த எடிஷன் இது, அந்த எடிஷன்ல ஒரு நம்பரை சொல்லுங்க, அதே எடிஷன்ல போய் சாஃப்ட்வேர்ல போய் தேடி எடுத்துக்கலாம். ஆலமியாண்டு இருக்குது, அது மாதிரி பத்துல் பாரி நம்பர்ல இருக்குது, ஹெய்யாவு துராக்குங்கிற கம்பெனியுடைய நம்பர் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கான ஒரு நம்பர் கொடுத்துருப்பான். அப்ப இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்த என்னன்னு கேட்டா, அந்த ஹதீஸை வந்து ரசூலுல்லாஹ் எழுதக்கூடாதுனாங்க இல்லையா, இந்த ஹதீஸுக்காக 5326 இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, ஹதீஸை எழுதுறதே பாவம், அப்படியே ஹதீஸை பின்பற்றுறீங்க, உங்க ஹதீஸ்ல என்ன வருது, ஹதீஸை எழுதக்கூடாது ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இருந்தா அப்படிதான், இது மட்டும் இருந்தா ஏன்னா குர்ஆனோட சேர்த்து எழுதிட்டாங்க கண்டிப்பா கொலை பெருமா இல்லையா. ஆனால் பல சந்தர்ப்பங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறதை அனுமதிச்சிருக்கிறாங்க, எழுத சொல்லி இருக்கிறாங்க, எழுதியவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த கட்டளை வந்து குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தர் இருக்காங்களே அவங்களுக்குரிய கட்டளை. குர்ஆனை எழுதுறதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட குர்ஆனை மட்டும் தான் எழுதணும், ஹதீஸையும் போட்டு எழுதுனா 2 மிக்ஸ் ஆகி போயிடும். நான் சொல்லக்கூடிய விளக்கத்தையும் எழுதிட்டேன்னு சொன்னா அது என்ன கன்ஃபியூஷன் உண்டாக்கிறேன், குர்ஆன்ங்கிற சந்தேகத்தை உண்டாக்கணும். அப்ப அதுக்கு நம்ம ஆதாரம் என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப புகாரில இருக்கிற 113 அதுல அபூ ஹுரைரா என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹதீஸுகளை வந்து நான் தான் அதிகமா அறிவிக்கிறேன், சஹாபாக்கள் அவரே சொல்றாரு, சஹாபாக்கள்லயே நான் தான் என்ன செய்யறேன், ஹதீஸுகளை அதிகமா அறிவிக்கிறேன். இருந்தாலும் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இருக்காரு இல்லையா, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்பவர் அவரை தவிர அவர் என்ன செய்வார் என்று கேட்டால், கேட்கறலாம் எழுதி வைத்துக் கொள்ற வழக்கம் அவருக்கு இருக்கிறது, அதனால அவருக்கு கூட இருக்கலாம். நான் எழுதி வைக்க மாட்டேன், நான் யாவது சத்தியில சொல்லுவேன், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்பவர் என்ன செய்வாரு, எழுதி வைத்துக் கொண்டிருந்தார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லத்துல அவர் எழுதியிருக்காரு, அது கூடாத ஒன்றா இருந்தா ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டு தடுத்திருப்பாங்க அவரை. அப்ப அவர் எழுதி ஹதீஸ்களை எல்லாம் எழுதி வைக்கக்கூடிய ஆள் யாரு, அப்துல்லாஹ் இப்னு அம்ருன்னு ஒரு ஆள். இது புகாரி 113 எடுத்து நீங்க படிச்சா உங்களுக்கு வழங்கும். அதே மாதிரி வந்து அந்த அபூ ஷாஹிக்கு எழுதி கொடுக்க சொன்னாங்கல்ல, நேற்று சொன்னோம்ல, புல்லு எதுங்கிற புல்லு விஷயம், அது புகாரில 2434 6880. அப்ப ஹதீஸ் தான் எழுதி கொடுக்க சொல்றாங்க. எழுதுறதுக்கு தடை இருந்தா அவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எழுதி கொடுக்க மாட்டாங்க. குர்ஆனை எழுதுறவங்களுக்கு தான் அது தடை. குர்ஆனை எழுதுறவங்க ஹதீஸை எழுதுனாங்கன்னா ஹதீஸை கொண்டு எதில் சேர்த்து எழுதிடுவாங்க. அப்ப குர்ஆன் பாதுகாக்கப்படாது. அதுக்காக அவங்களுக்கு பட்ட தடை மற்றவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க என்பதை அதை நீங்கள் புகாரில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அலிரல் இல்லாம வந்து ஒருத்தர் கேட்பாங்க, அதாவது குர்ஆன்ல இல்லாம
உங்களுக்கு ஸ்பெஷலா ரசூலுல்லாஹ் சொன்ன ஏதாவது உங்கள்ட்ட இருக்குதா? அப்ப எடுத்துக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹதீஸ் எப்படி எடுத்துக்கிட்டதுங்கிறது பின்னாடி விளக்கணும். இந்த சம்பவத்தையும் சொல்லுவோம். அப்ப இப்ப வேற ஒரு விஷயத்துக்காக சொல்லணும். அலிட்ட வந்து கேட்கறாங்க, அல் இந்தக்கும் ஷைஉன் லைஸ ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாத ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு இருக்குதா? அவர் என்ன செய்வாரு? அப்படிலாம் கிடையாது, குர்ஆன் தான் உங்களுக்கு தந்த குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தந்தாங்க, ஸ்பெஷலாவெல்லாம் எங்களுக்கு தனியா ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. இருந்தாலும் சில விஷயங்களை அவங்க சொல்லி நான் எழுதி வச்சுக்கிறேன். அந்த ஏட்டுல இருந்து ஒரு ஏட்டு எடுத்து படிச்சு காட்டுவார். அந்த ஏட்டுல நான் இதை தவிர வேற ஒண்ணு என்ற ரசூலுல்லாஹ் தனியா சொன்னதுல இந்த அதையும் கொண்டு சொல்லிவிட்டேன் அப்படின்னு ஒரு ஏட்டை எடுத்து காட்டுவார். அப்ப ஏட்டுல எழுதி வச்சிருக்காருன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதை ஒரு ஏட்டுல எழுதி வச்சிருந்தாரு யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதை நீங்க புகாரியில 111, 3047, 6903, 6915, அதே மாதிரி புகாரியில 1870, 3172, 3180, 6755, 7300, இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா அவர் ஏட்டில் எழுதி வச்சிருந்தாரு கிடைக்கிறது. அப்ப ஏட்டில் எழுதுறதும் தப்பு கிடையாது. அவங்க 1-2 பேர் எழுதி வச்சிருந்தார்கள். அந்த குர்ஆனோட கலந்து விடக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டளையை போட்டாங்க என்பதையும் கூடுதலா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அடுத்து என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த ஆட்களை எடை போட்டாங்கல்ல, அது எப்படி, அதனுடைய வரலாறு எப்படி, யார் எப்படி இந்த ஒருத்தர் என்னைக்கோ உள்ள ஆளை பத்தி நம்ம என்னைக்கு எப்படி விமர்சிக்க முடியும், அது எப்படி அதை ஒருத்தர் தவறு ஒரு ஞாபக சக்தி குறைஞ்சவொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு என்ன அளவுகள் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இந்த இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், சீர்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை கட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்க உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 78274827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 04425215226. Allah